பாடல் பாடி பாடி என் சொல் ராஜாவை கொண்டாடுவோம். ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ഇന്ന് ദൈവവചനവുമായി നിങ്ങളുടെ മുമ്പാകെ നിൽപ്പാൻ നൽകിയ നല്ല സന്ദർഭത്തിനായിട്ട് ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தோடு உங்கள் முன்பதாக நிற்க கர்த்தர் தாமே பாராட்டின இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். എല്ലാവരും ഇപ്പോൾ വാച്ചിൽ നോക്കിയാൽ സമയം അറിയാം. எல்லாரும் இப்போ வாட்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் தெரியும். മീറ്റിങ്ങിന് കഴിയുമ്പോൾ സമയം കൂടുതൽ എടുത്തുപോയി എന്നുള്ള കംപ്ലൈന്റ് പറയാതിരിക്കാൻ വേണ്ടിയാണ് അത് പറഞ്ഞത്. கூட்டம் முடிவடையும் பொழுது நேரம் ரொம்ப எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லாதபடிக்கு நீங்க அதை சொல்லாதிருக்கும்படியாக நான் இதை முன்கூட்டியே சொல்கிறேன். എങ്കിലും ദൈവം നമുക്ക് മുമ്പ് തന്നിരിക്കുന്ന സമയം തക്കത്തിൽ ഉപയോഗിപ്പാൻ ദൈവാത്മാവ് നമ്മെ സഹായിക്കുമാറാകട്ടെ. இருந்த போதும் தேவன் தாமே நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தை ஏற்ற விதத்திலே நாம் பயன்படுத்தும்படிக்கு ஆவியானவர் தாமே நமக்கு உதவி புரிவாராக. ഇന്നത്തെ ചിന്തയ്ക്കായിട്ട് 2 വേദവാക്യങ്ങൾ വായിക്കാം. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக 2 வேத வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ഒന്ന് യാക്കോബിന്റെ ലേഖനം 4:7. முதல் வசனமாக யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ആകയാൽ നിങ്ങൾ ദൈവത്തിന് കീഴടങ്ങുവിൻ, പിശാചിനോട് എതിർത്ത് നിൽപ്പീൻ, എന്നാൽ അവൻ നിങ്ങളെ വിട്ട് ഓടിപ്പോകും. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். രണ്ടാമത്തെ വേദഭാഗം എഫേസ്യ ലേഖനം 6:10. இரண்டாவது வேத வசனம் எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எபேசியர் 6:10. ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടുവീൻ, പിശാചിന്റെ തന്ത്രങ്ങളോട് എതിർത്ത് നിൽപ്പാൻ കഴിയേണ്ടതിന് ദൈവത്തിന്റെ സർവായുധവർഗം ധരിച്ചുകൊള്ളുവീൻ. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். വായിച്ച വേദഭാഗത്തെ ദൈവം അനുഗ്രഹിച്ച് നൽകുമാറാകട്ടെ. வாசித்த வேத பகுதியை தேவன் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ഇന്നത്തെ വായിച്ച ഭാഗത്ത് നിന്ന് നിങ്ങൾക്ക് ഏകദേശം ഒരു വിഷയം ബോധ്യമായിരിക്കും. ഞാൻ ഇന്ന് പിശാചിന്റെ തന്ത്രങ്ങളെക്കുറിച്ച്, സബ്റ്റിൽ ഡിവൈസസ് ഓഫ് സൈറ്റൻ among the believers എന്നുള്ള விஷயത്തെക്കുറിച്ചാണ് സംസാരിക്കാൻ പോകുന്നത്. இந்த நாளிலே வாசித்த இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் எதை பேச போகிறேன் என்பதை குறித்து ஒருவேளை நீங்கள் அனுமானித்திருப்பீர்கள். இந்த நாளிலே விசுவாசிகள் மத்தியிலே இருக்கக்கூடிய சாத்தானின் நுட்பமான தந்திரங்கள் என்ற தலைப்பின் பேரில் தான் பேச விரும்புகிறேன். തന്ത്രപരമായ സാത്താന്റെ ഉപായങ്ങൾ, தந்திரமாக செயல்படக்கூடிய சாத்தானுடைய உபாய வழிகள். ഇത് എന്റെ അഭിപ്രായമല്ല, വേദപുസ്തക അടിസ്ഥാനത്തിൽ തന്നെ ഇന്ന് സംസാരിക്കുവാനായിട്ടാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. இது என்னுடைய அபிப்பிராயத்தின் பிரகாரமாக அல்ல, வேத புத்தகத்தின் அடிப்படையாக வைத்துதான் இவைகளை உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ധാരാളം എല്ലാ ക്രിസ്ത്യാനികളുടെയും ജീവിതത്തിൽ ഇന്ന് നടമാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന പരാജയത്തിന്റെ പ്രധാനപ്പെട്ടതായിരിക്കുന്ന ഒരു വിഷയം പിശാചിന്റെ പ്രവർത്തനങ്ങളാണ്. பெரும்பாலுமாக இந்த நாளில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியில் இருக்கக்கூடிய தோல்விகளுடைய பிரதானமான காரணம் என்னவென்றால் அங்கே சாத்தானுடைய செயல்பாடுகள் என்பதாகும். യാക്കോബിന്റെ ലേഖനത്തിൽ കർക്കശമായിട്ട് താൻ സഭാ വിശ്വാസികളെ ഉപദേശിക്കുന്നതായിട്ട് നാം വായിക്കുന്നുണ്ട്. யாக்கோபின் நிருபத்திலே மிகவும் கண்டித்து உணர்த்துகின்ற அழுத்தம் திருத்தமாக இங்கே விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகின்றதை பார்க்க முடியும். പല മോശമായ ഭാഷയിൽ തന്നെ താൻ പ്രയോഗിച്ചുകൊണ്ട് വിശ്വാസികളെ ഉദ്ബോധിപ്പിക്കുന്ന ഒരു ദേവദാസനെയാണ് നാം യാക്കോബിന്റെ ലേഖനത്തിൽ വായിക്കുന്നത്. கண்டித்து உணர்த்தக்கூடிய அநேக வேத வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி கொண்டுதான் இங்க இருக்கின்ற விசுவாசிகளை அவர் கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். അതിന്റെ 4-ാം അധ്യായത്തിന്റെ 7-ാം വാക്യത്തിൽ താൻ പറയുന്നത്, ആകയാൽ നിങ്ങൾ ദൈവത്തിന് കീഴടങ്ങുവീൻ, പിശാചിനോട് എതിർത്ത് നിൽപ്പീൻ, എന്നാൽ അവൻ നിങ്ങളെ വിട്ട് ഓടിപ്പോകും. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்படுகிறது. ശ്രദ്ധിക്കുക, വിശ്വാസികൾക്ക് 2 കാര്യങ്ങൾ ചെയ്യേണ്ടതായിട്ടുണ്ട്. விசுவாசிகள் 2 காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ഒന്ന്, ദൈവത്തിന് കീഴടങ്ങണം. ஒன்று, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். രണ്ടാമത്, പിശാചിനോട് എതിർക്കണം. இரண்டாவதாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். എന്നാൽ ഇന്ന് വിശ്വാസികൾ ഇത് രണ്ടും ചെയ്യാത്തവരാണ്. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் இந்த இவ்விரண்டையுமே செய்வதில்லை. ദൈവത്തിന് കീഴടങ്ങുന്നതുമില്ല, தேவனுக்கு கீழ்ப்படிவதுமில்லை, പിശാചിനോട് എതിർക്കുന്നതുമില്ല. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதுமில்லை. അതുകൊണ്ട് വിശ്വാസികളുടെ ജീവിതത്തെ ഇന്ന് സാത്താൻ അവൻ പന്താടുകയാണ്. ஆகவே விசுவாசியுடைய வாழ்க்கை இன்றைக்கு சாத்தான் பந்தாடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். എന്നാൽ അവൻ നിങ്ങളെ വിട്ട് ഓടിപ്പോകും. പിശാചിനെ കുറിച്ചുള്ള ഒരു വാചകമാണ് അവിടെ. പിശാച് ഓടുന്ന സന്ദർഭം. அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தை பிசாசை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தையாகும். പറയുന്ന വചനത്തിനനുസരിച്ച് നാം ദൈവത്തിന് പരിപൂർണമായി കീഴടങ്ങുകയും
പിശാചിന്റെ തന്ത്രങ്ങളോട് നാം എതിർത്ത് നിൽക്കുകയും ചെയ്യുകയാണെങ്കിൽ അവന് യാതൊരു രക്ഷയുമില്ലാതെ அவன் அவிடுന്ന് பம்ப கடக்கும். சொல்லப்படுகின்ற வேத வார்த்தைகளை அதற்கென்று அனுசரித்து முழுவதுமாக முழு மனதோடு கூட நாம் கீழ்ப்படியும் பொழுது அதற்கு சாத்தானானவன் அவனுடைய தந்திரங்களை செயல்படாதபடிக்கு அவன் நம்மை விட்டு விலகி ஓடக்கூடியவனாக இருப்பான். രണ്ടാമതായിട്ട് നാം വായിച്ച ഭാഗം എഫേസ്യ ലേഖനം 6:10 ഞാൻ ആവർത്തിക്കുകയല്ല. ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടണം എന്നവിടെ പറയുന്നു. இரண்டாவதாக வாசித்த எபேசியர் நிருபம் 6 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ശക്തിപ്പെടുകയും பலப்படுங்கள் என்பதாகும். ഒടുവിൽ ആ ഭാഗത്ത് പറയുന്നത് ധരിച്ചുകൊള്ളുവീൻ. இறுதியாக இடத்திலே அந்த பகுதியிலே சொல்லப்படுவது நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாகும். രണ്ട് ക്രിയാത്മകമായ പ്രയോഗങ്ങളാണ് അവിടെ കാണുന്നത്. இங்கே கிரியாக செயல்படக்கூடிய இரண்டு செயல்பாடுகள் இங்கே சொல்லப்படுகின்றது. ഇതൊരു ഭടന്റെ ഒരു യോദ്ധാവിന്റെ പിക്ചറാണ് അവിടെ പൗലോസ് കാണിക്കുന്നത്. இங்கே ஒரு போர் வீரனுடைய சித்திரத்தை தான் இங்கே பவுல் எடுத்துரைக்கின்றார். ശക്തിയുള്ള ഒരു പടയാളി, ஒரு பலம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு போர் வீரன், നല്ല ആയുധവർഗം ധരിച്ച ഒരു പടയാളി, ஒரு ആയുധ വർഗத்தை முழுவதுமாக தரித்திருக்கக்கூடிய ஒரு போர் வீரன். എന്തിനാണെന്നറിയാമോ? எதற்கென்று தெரியுமா? പിശാചിന്റെ തന്ത്രങ്ങളോട് എതിർത്ത് നിൽക്കുവാൻ, பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்காக. നോക്കുക, പിശാച് എത്ര ശക്തനാണെന്ന് മനസ്സിലാക്കുക. பாருங்கள், பிசாசு எவ்வளவு வல்லமை நிறைந்தவன் என்பதை பார்க்க முடிகின்றது. നമ്മുടെ കാഷ്വൽ അപ്രോച്ച് കൊണ്ട് പിശാചിന് ഒരു പ്രയാസവുമില്ല നമ്മെ തോൽപ്പിക്കാൻ. நம்மை தோற்கடிப்பதற்கு நம்முடைய சாதாரணமாக இருக்கின்ற எந்த விதமான சத்துவங்களோ அவனுக்கு அது மிகவும் லகுவானதாகத்தான் இருக்கும். നമ്മുടെ ജീവിതത്തിലെ പല കാര്യങ്ങൾ ഇവിടെ യാക്കോബ് പറയുന്ന 9ാം വാക്യത്തിൽ അവനൊരു വാക്ക് പറയുന്നുണ്ട്. ലെറ്റ് യുവർ ലാഫ്റ്റർ ബി ടേൺഡ് ഇൻടു മോർണിംഗ് ആൻഡ് യുവർ ജോയ് ബി ഹെവിനെസ് എന്ന് പറയുന്നുണ്ട്. നിങ്ങളുടെ ചിരി ദുഃഖമായും നിങ്ങളുടെ വിഷാദം നിങ്ങളുടെ സന്തോഷം വിഷാദമായും തീരട്ടെ എന്ന് പറയുന്നുണ്ട്. யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்கள் துயரப்பட்டு துக்கித்தழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது என்கிறார். அதோடு சேர்ந்து പറയുന്ന 8ാം വാക്യത്തിൽ ദൈവത്തോട് അടുത്ത് ചെല്ലുവിൻ, അവൻ നിങ്ങൾക്ക് അടുത്ത് വരും. அதனோடு கூட சேர்ந்து 8வது வசனத்திலே நீங்கள் தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே கிட்டி சேருவார் என்று சொல்லப்படுகிறது. ദൈവിക സാമീപ്യവും പിശാചിൽ നിന്നുള്ള അകലവുമാണ് ഇവിടെ കാണിക്കുന്നത്. தேவனோடு கூட சேர்ந்து நெருங்கி நிற்கக்கூடிய வாழ்க்கையும் பிசாசை விட்டு எதிர்த்து நின்று தொலைதூரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சொல்லப்படுகின்றது. നമ്മുടെ പ്രാക്ടിക്കൽ ലൈഫിൽ ഇത് എത്രമാത്രം ആപ്ലിക്കബിൾ ആകുന്നു എന്ന് ഇന്ന് പറയുവാനായിട്ടാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே இது எவ்வளவு அதிகமாக சாத்தியமாகின்றது என்பதை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். നമ്മുടെ ദുഃഖം ചിരിയായി മാറണം. நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும். നമ്മുടെ സന്തോഷം ദുഃഖമായി മാറണം. நம்முடைய சந்தோஷம் சஞ்சலமாக மாற வேண்டும். നേരെ ഘടകവിരുദ്ധമായ ഒരു ജീവിതത്തിലേക്ക് നാം പ്രവേശിക്കുവാനായിട്ടാണ് താൻ പറയുന്നത്. அது நேர் எதிரடியாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. നമ്മൾ സന്തോഷിച്ചിരുന്നതും നമ്മൾ ആനന്ദിച്ചതുമായിരിക്കുന്ന വിഷയങ്ങളിൽ നമുക്ക് ദുഃഖമായി മാറുക എന്ന് പറഞ്ഞാൽ നാം ലോകത്തിൽ നിന്നുള്ള വേർപാടിനെ കുറിച്ചാണ് സംസാരിക്കുന്നത്. நமக்கு சந்தோஷமாக நமக்கு இன்பமாக தோன்றியிருந்தவைகளிலிருந்து நமக்கு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உலகத்திலிருந்து நமக்கு சந்தோஷமாக அனுபவித்திருந்தவைகள் நமக்கு இன்றைக்கு அது எதிரடியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமாகும். ദൈവമക്കളുടെയും ദൈവാത്മാക്കളുടെയും കഷ്ടത പിടിച്ച ജീവിതവും അവരുടെ പരിതാപകരമായ ആത്മീയ അവസ്ഥയും കണ്ട് നാം കരയേണ്ടവരാണ്. இங்கே தேவனுடைய பரிதாபகரமாக இருக்கின்ற ஆவிக்குரிய அவல நிலைமையை நாம் பார்த்து கண்ணீர் விட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். നമ്മുടെ മനോഭാവങ്ങൾക്ക് വ്യത്യാസം വരുത്തുവാനായിട്ടാണ് അപ്പോസ്തലൻ അവിടെ പ്രയോഗിക്കുന്നത്. நம்முடைய மனோபாவத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற ஒரு வித்தியாசம் வர வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த யாக்கோபு இங்கே சொல்கின்றார். വിശ്വാസികളുടെ ജീവിതത്തിൽ 3 തരത്തിലുള്ള പാപങ്ങളാണ് വേദപുസ്തകത്തിൽ പറയുന്നത്. இங்கே விசுவாசியினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய 3 வகைப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை வேத புத்தகம் சொல்கின்றது. ഒന്ന്, നോ ഫിയർ ഓഫ് ഗോഡ്, ദൈവ ഭയം ഇല്ലാത്ത അവസ്ഥ. ஒன்று, தேவ பயம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. രണ്ടാമതുള്ളത് ലൈംഗിക അരാജകത്വം. இரண்டாவதாக இருக்கின்றது இங்கே பாலுறவு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாவம். മൂന്നാമതായിട്ട് ഐഡൽ വർഷിപ്പ്. மூன்றாவதாக இருப்பது விக்கிரக ஆராதனை. ഈ 3 പാപങ്ങൾ ആദികാലം മുതൽ മനുഷ്യന്റെ ജീവിതത്തിൽ നടമാടുകയാണ്. இந்த 3 பாவங்களும் ஆதி காலம் துவங்கி மனுஷருடைய வாழ்க்கையில் நடமாடி வருகின்றது. വിശ്വാസികളുടെ ജീവിതത്തിൽ ധാരാളം പരിശോധനകൾ എന്ന് പറയുന്നുണ്ട്. இங்கே விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக இது பிரவேசித்திருக்கின்றதை காண முடியும். നമ്മുടെ പോരാട്ടം നമുക്കുള്ളത് 3 വശങ്ങളിൽ കൂടി വരുന്നുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டம் என்பது 3 வகைகளிலே வருகின்றது. ഏതൊക്കെ സ്ഥലത്തുകൂടാണ് പിശാചിന്റെ തന്ത്രങ്ങൾ നമ്മെ പരാജയപ്പെടുത്തുന്നത് ശ്രദ്ധിക്കുക. எந்தெந்த வகையிலே பிசாசுடைய தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தோற்கடிக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். ഒന്ന്, നമ്മുടെ ദൈനംദിന ജീവിതത്തിൽ. ஒன்று, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே. നമ്മുടെ
ഡെയിലി ലൈഫില് പിശാച് കയറി ഇടപെടുന്നുണ്ട്. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பிசாசு பிரவேசித்து செயல்படுகின்றான். രണ്ടാമത് നമ്മുടെ ഡോക്ട്രിൻ, നമ്മുടെ ഉപദേശത്തിൽ അവൻ കയറി ഇടപെടുന്നുണ്ട്. இரண்டாவதாக நம்முடைய உபதேச விஷயங்களிலே பிசாசானவன் உள்ளிட்டு பிரவேசித்து செயல்படுகின்றான். മൂന്നാമതായിട്ട് ഏറ്റവും ഭയാനകമായിരിക്കുന്ന വിഷയമാണ് നമ്മുടെ വിശ്വാസത്തെ അവൻ ചോദ്യം ചെയ്യുകയും നമ്മെ താറുമാറാക്കുകയും ചെയ്യും. மூன்றாவது மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது என்னவென்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவன் கேள்வி கேட்டு அதற்குள் பிரவேசித்து அதை தகர்க்கக்கூடியவனாக ഈ இருக்கிறான். മൂന്ന് സാഹചര്യങ്ങളിൽ കൂടി അവൻ പ്രവർത്തിച്ച ഒരു വിശ്വാസിയെ തളർത്തിയിടും. இந்த மூன்று சூழலின் வழியாக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் அவன் பிரவேசித்து சாத்தான் அவனை தகர்த்து போடுகின்றான். ഏതെങ്കിലും ഒന്നിൽ പരാജയപ്പെട്ടാൽ വിശ്വാസി പരാജയപ്പെട്ടു തന്നെ. இவைகளிலே ஏதாவது ஒன்றிலே ஒரு விசுவாசி தோல்வி அடைந்தால் ஒரு விசுவாசியின் வாழ்க்கை தோல்வி அடைந்தது என்றே நாம் தீர்க்க முடியும். ആത്മീക ജീവിതം തകരാറിലാകും. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்குள் போய்விடும். നമ്മുടെ ദൈനംദിന ജീവിതത്തിൽ സാത്താന് പ്രവേശനം കൊടുത്താൽ നമ്മുടെ ആത്മീയ ജീവിതം തകരാറിലാകും. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே சாத்தானுக்கு ஏதுவாக இருக்கின்ற இடத்தை நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது தகர்ந்து போய்விடும். നമ്മുടെ വ്യക്തമായ നമ്മുടെ ഉപദേശത്തിൽ സാത്താൻ ഇടപെട്ട് നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തെ തകരാറിലാക്കും. நம்முடைய தெளிவாக இருக்கக்கூடிய உபதேசத்திலே சாத்தான் பிரவேசித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தகர்த்து போடுவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உண்டு. അതുകൊണ്ടാണ് ധാരാളം കൾട്ടുകൾ ഇന്ന് ഭൂമിയിൽ ഉടലെടുത്തിരിക്കുന്നത്. அது நிமித்தமாகத்தான் வேத பொருட்டாக இருக்கின்ற அநேக இயக்கங்கள் இன்றைக்கு பூமியிலே உருவாகி இருக்கின்றது. വേദപുസ്തക അടിസ്ഥാനത്തിൽ അല്ലാതെ പോകുമ്പോൾ സംഭവിക്കുന്ന വിഷയങ്ങളാണ്. வேத புத்தகத்தின் அடிப்படையிலே செல்லாமல் செயல்படும் பொழுது நடைபெறக்கூடியவைகள் தான் இதெல்லாம். മൂന്നാമത് നമ്മൾ വിശ്വാസത്തിന് ഭംഗം ഭവിക്കുക, വിശ്വാസക്കുറവ്. மூன்றாவதாக நம்முடைய விசுவாசத்திற்கே பாதிப்பை ஏற்படுத்தி அது விசுவாச குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பாகும். ഇത് ലക്ഷ്യമാക്കിക്കൊണ്ട് വേദപുസ്തകത്തിൽ 3 ലേഖനങ്ങൾ ഇന്ന് രാവിലെ ചൂണ്ടിക്കാണിക്കാം. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் வேத புத்தகத்திலிருந்து 3 நிருபங்களை உங்கள் கண்முன் கொண்டு வர விரும்புகிறேன். ഇതിനൊക്കെയും പരിഹാരം വേദപുസ്തകം നിർദ്ദേശിച്ചിട്ടുണ്ട്. இதற்காக இருக்கக்கூடிய பரிகாரத்தை வேத புத்தகத்தில் நமக்கென்று அறிவுரையாக ഈ சொல்லப்பட்டிருக்கின்றது. വിഷയങ്ങൾ കൈകാര്യം ചെയ്ത് ദൈവാത്മാവ് തന്റെ ദാസന്മാരെ ഏർപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ഒന്ന്, കൊരിന്ത്യ ലേഖനം. இந்த விஷயங்களை அனைத்துமே தேவாவியானவர் கையாண்டு அதனை தம்முடைய தாசர்களை கொண்டு அதற்கென்று பதிலை தந்திருக்கின்றார். முதலாவதாக 1 கொரிந்தியர் நிருபம். കൊരിന്ത്യ ലേഖനത്തില് 1 കൊരിന്ത്യയും 2 കൊരിന്ത്യയും നമ്മുടെ ജീവിത ശൈലിയിൽ ഉണ്ടാകുന്ന പിശാചിന്റെ പ്രവർത്തനങ്ങളെ കുറിച്ചാണ് അവിടെ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. இங்கே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியராக இருக்கக்கூடிய இந்த 2 நிருபங்களும் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை முறைகளிலே வரக்கூடியதாக இருக்கிற பிசாசு பிரவேசித்து செயல்படக்கூடியவைகளை அங்கே எழுதி சொல்லப்பட்டிருக்கின்றன. അനേകരുടെ ജീവിത പെശകള്, സഭകളുടെ ജീവിത പെശകള് ഒക്കെയും അവിടെ പരാമർശിച്ചിരിക്കുന്നു. அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து தவறி போவதும் அதே போல சபைகள் உபதேசத்திலிருந்து தவறி போவதை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. രണ്ടാമത്തെ ലേഖനം ഗലാത്യ ലേഖനമാണ്. இரண்டாவது நிருபம் கலாத்தியர் நிருபம். അവിടെ ഉപദേശത്തിലുള്ള പെശകളെ കുറിച്ച് പൗലോസ് വ്യക്തമായി അവിടെ വിവരിക്കുന്നു. உபதேசத்தில் ஏற்படக்கூடிய பிழைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விவரித்து எழுதுகின்றார். മൂന്നാമതായിട്ട് നമുക്ക് കാണുവാൻ കഴിയുന്നത് എബ്രായ ലേഖനമാണ്. மூன்றாவதாக எபிரேயர் நிருபத்தை குறித்தும் நாம் காண்கிறோம். അവിടെ വിശ്വാസ പെശക് അവിടെ കാണുവാൻ കഴിയുന്നു. அங்கே விசுவாச துரோகம் அங்கே சொல்லப்படுகின்றது. അപ്പോൾ ജീവിത പെശക്, ഉപദേശ പെശക്, വിശ്വാസ പെശക് ജീവിതത്തിൽ വിശ്വാസികളെ தாறுமாறாக்குന്ന விஷயங்களாണ്. வாழ்க்கையிலே நாம் தவறி போவது, நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே தவறி போவது, அதே போல உபதேச விஷயங்களிலே தவறி போவதாக இருக்கின்ற இந்த மூன்றுமே ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை தகர்த்து போடக்கூடியவனாக இருக்கின்றது. ജീവിത പെശക് നമുക്ക് നമ്മുടെ ഒന്നാമതായിട്ട് നമ്മുടെ സഭാജീവിതത്തിൽ എങ്ങനെ അത് ബാധിക്കപ്പെടുന്നു? இங்கே வாழ்க்கையில வரக்கூடிய தவறுகளிலே முதலாவதாக நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையில் எப்படியாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. സഭാജീവിതം വളരെ ഇമ്പോർട്ടന്റ് ആണ്. சபையினுடைய வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. പിശാച് പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കുന്നതാണ് ഒരു വിശ്വാസിയുടെ സഭാജീവിതം. ஒரு விசுவாசியுடைய சபையின் வாழ்க்கை குறித்து பிசாசானவன் மிகவும் கவனித்து கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். 1 കൊരിന്ത്യർ 1:10 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 1 கொரிந்தியர் 1 10வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். പൗലോസ് പറയുന്നത് ഒന്ന് തന്നെ സംസാരിക്കണം. நீங்கள் ஒன்றையே நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்கிறார். നാം ഒരേ അഭിപ്രായമുള്ളവരായിരിക്കണം. நாம் ஏக யோசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். നമ്മുടെ ഇടയിൽ പിണക്കം പാടില്ല. நம்முடைய மத்தியிலே பிரிவினைகள் உண்டாயிருக்க கூடாது. പക്ഷം പിടിക്കരുത്. நீங்கள் பட்சபாதம் அல்லது பிரிவினைகளாக இருக்க வேண்டாம். നോക്കുക, സഭാജീവിതത്തിൽ നമ്മെ താറുമാറാക്കുന്ന, നമ്മെ തളയ്ക്കുവാൻ ഉപയോഗിക്കുന്ന പ്രയോഗങ്ങളുടെ അവസ്ഥകളാണ് ഇവിടെ പൗലോസ് രേഖപ്പെടുത്തുന്നത്. நம்முடைய சபை வாழ்க்கையிலே இருந்து அங்கே தகர்வுகளை கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகின்றார். വിഭിന്ന അഭിപ്രായങ്ങൾ പറഞ്ഞ് വഴക്കുണ്ടാക്കുക, இங்கே வித்தியாசமான கருத்து வேறுபாடுகளில் அனைத்தும் சொல்லி அங்கே ஒரு பிரிவினை உண்டாக்குவது, സഭയിൽ ഭിന്നിപ്പുകൾ ഉണ്ടാക്കുക, சபையிலே பிரிவினைகளை உண்டாக்குவது, പക്ഷം പിടിക്കുക, இங்கே சபையிலே ஒருவரோடொருவர் சேர்ந்து அங்கே குழுக்களாக சேர்ந்து கொள்வது. അവിടെ പൗലോസ് വ്യക്തമായിട്ട് പറയുന്നത് ആരുടെയും പക്ഷം പിടിക്കരുത്. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லும் பொழுதும் யாரோடும் நீங்கள்
சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ഒരഭിപ്രായം, ആ അഭിപ്രായം ദൈവികമായ അഭിപ്രായമായിരിക്കണം. ஏக யோசனை இருக்க வேண்டும், அந்த யோசனையானது கர்த்தரிலே சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். രണ്ടാമത് 1 കൊരിന്ത്യർ 1:29 നാം വായിക്കുന്നു. இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 1:29 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ദൈവത്തിൽ പ്രശംസിക്കുക. நீங்கள் தேவனிலே மேன்மை பாராட்டுங்கள். ഇക്കാര്യത്തിൽ പലരും പല പ്രാവശ്യവും തെറ്റിപ്പോകുന്നവരാണ്. இந்த காரியத்தில் அநேகரும் அநேக விதங்களிலே அவர்கள் தவறி போகிறார்கள். പ്രശംസയെടുക്കുക. இங்கே மேன்மை பாராட்டுவது, ഏതൊരു കാര്യത്തിന്റെ നന്മയുടെ നന്മ നടക്കുമ്പോൾ അതിന്റെ അഭിമാനം, ഞാനാണ് അത് പറഞ്ഞത്, ഞാനാണ് അത് ചെയ്തത് എന്നുള്ളതായിരിക്കുന്ന ബഹുമതി എടുക്കുവാനായിട്ട് ദൈവസഭയിൽ മിണ്ടുവാൻ പോലും പാടില്ല. ஏதாவது ஒரு செயல்பாடு நடைபெறும் பொழுது, அது வெற்றிகரமாக முடியும் பொழுது, இதை நான் தான் செய்தேன், இதை நான் தான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய மேன்மை பாராட்டக்கூடிய செயல்கள் சபையில் நடைபெற்று வருகின்றது. അവിടെ പറയുന്നത് ഒരു ജഡവും പ്രശംസിക്കരുത്. அங்கே சொல்லப்படும் பொழுது ஒரு மாமிசமும் நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது என்கிறார். ദൈവത്തിൽ പ്രശംസിക്കണം. தேவனிலே நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். Praise the Lord. ദൈവമാണ് ചെയ്തതെന്നുള്ള ആഴമായ വിശ്വാസം എല്ലാ ഹൃദയങ്ങളിലും ഉണ്ടാവണം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தான் இதனை செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தையானது ஒவ்வொரு விசுவாசியுடைய மனதிலும் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். നല്ല പ്രസംഗങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ, நல்ல பிரசங்கங்களை கேட்கும் பொழுதும், നല്ല ഭരണം സഭയിൽ നടത്തുമ്പോൾ, நல்ல கூட்டம் சபையில் நடைபெறும் பொழுதும், നല്ല മിനിസ്ട്രികൾ വെളിയില് സഭയ്ക്ക് വെളിയിൽ നടത്തുമ്പോൾ, நல்ல ஆளுகையும் அல்லது அதே போல சபைக்குள்ளாகவும் வெளியிலும் நல்ல ஊழியங்கள் நடைபெறும் பொழுதும், വ്യക്തികളുടെ പേരെടുത്ത് അവരെ നാം വാഴിക്കേണ്ട ആവശ്യമില്ല. ദൈവത്തിന് മഹത്വം കൊടുക്കുക, ചെയ്തവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. தனிப்பட்ட நபருடைய பெயரை எடுத்து அந்த நபருடைய பெயருடைய மேன்மையோ முதன்மையோ நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ഇല്ലെങ്കിൽ എന്ത് സംഭവിക്കും? இல்லை என்றால் என்ன நடைபெறும்? ഞാൻ പറഞ്ഞത് തെറ്റോ ശരിയോ എന്ന് വേദപുസ്തകം തന്നെ പറയുന്നു. நான் சொல்வது தவறோ இல்லை என்று சொல்லி வேதம் தானே சொல்கின்றது. പിശാച് ഈ സാഹചര്യം ഉപയോഗിക്കും. பிசாசானவன் இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வான். ഈ നാം ഒരാളെ പുകഴ്ത്തി പറയുമ്പോൾ അവൻ കോളർ പൊക്കി വളരെ ഞാനാണ് കേമൻ എന്ന് സഭയിൽ അഭിനയിക്കുവാൻ തുടങ്ങും. நாம் ஒரு நபரை குறித்து புகழ்ந்து பேசும் நேரத்தில் அவன் சபைக்குள்ளாக நான் தான் பெரியவன் என்று சொல்லி காலர் தூக்கி நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். നിഗളത്തിന്റെ ആരംഭം അവിടെ തുടങ്ങുകയാണ്. அங்கே பெருமிதத்தினுடைய மேன்மையினுடைய எண்ணம் அங்கே ஆரம்பமாகின்றது. സ്വർഗത്തിലും ഭൂമിയിലും അനേകരെ ദൈവം വെട്ടി വീഴ്ത്തിയ സംഭവമാണ് നിഗളം. இங்கே மேன்மை பாராட்டுதல் அல்லது பெருமை என்பது இங்கே பரலோகத்திலும் பூமியிலும் அநேகரை கர்த்தர் வெட்டி வீழ்த்தியிருப்பதனுடைய காரணமாக அமைந்திருப்பதாகும். ഒരുത്തന്റെയും പെരുമ ദൈവസന്നിധിയിൽ വില പോവുകയില്ല. ஒருவனுடைய பெருமையும் தேவனுடைய சன்னிதானத்திலே விலை போவதில்லை. എന്ത് വേണം? നാം താഴ്മയാണ്, ദൈവത്തിന് കീഴടങ്ങുകയാണ് ചെയ്യേണ്ടത്. நாம் தேவனுக்கு கீழ்ப்பட்டு தாழ்மையாக இருக்க வேண்டியதே அவசியம். 1 കൊരിന്തി 2:15 ഒരു വിശ്വാസി സകലത്തെയും വിവേചിക്കുന്നു എന്ന് നാം വായിക്കുന്നുണ്ട്. 1 கொரிந்தியர் 2:15 வசனத்திலே ஒரு ஆவிக்குரிய அல்லது ஒரு நபர் சகலவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது. ഇന്ന് ആലോചിച്ച് വിവേചിച്ച് അതിൽ യോഗ്യമായത് തിരഞ്ഞെടുക്കുവാൻ നാം ബന്ധപ്പെടണം, മെനക്കെടണം. நாம் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து அமர்ந்திருந்து அதனை யோசித்து நிதானித்து பார்த்து கற்றுக்கொள்வதற்கு அதற்கென்று ஏதுவாக நாம் பிரயாசப்பட வேண்டும். കേട്ടോടനെ കണ്ടോടനെ നാം ഇളകരുത്. கேட்டவுடனே அதனை குறித்து கண்டவுடனே அதனை பார்த்தவுடனே அதற்கு ஏதுவாக இலகி போகக்கூடாது. പ്രിയ സഹോദരി സഹോദര, ശാന്തമായിരിക്കുക. பிரியமான சகோதரனே சகோதரனே சாந்தமாக அமர்ந்து சிந்திக்க வேண்டும். കാരണം 1 കൊരിന്തി 3:11 എല്ലാവർക്കും ക്രിസ്തു തന്നെ അടിസ്ഥാനം. காரணம் 1 கொரிந்தியர் 3:11 சொல்லப்படும் பொழுது எல்லாவற்றிற்கும் கிறிஸ்துவே அஸ்திபாரமாக. നാം എല്ലാവരും ഒരേ അടിസ്ഥാനത്തിൽ പണിതവരാണ്. நாம் எல்லாரும் ഒരേ അസ്തിവാരത്തിலே കെട്ടപ്പെട്ടിരിக்கிறோம். അപ്പോൾ സഭാജീവിതത്തിൽ സഭയ്ക്ക് ഹാനികരമായിരിക്കുന്ന യാതൊരു വിധമായ ചിന്തയോ പ്രവൃത്തിയോ നമ്മുടെ ഭാഗത്തു നിന്നും ഉണ്ടാകാൻ പാടില്ല. ஆகவே சபைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விதமான சிந்தனையோ செயல்பாடுகள் நம்மிடத்திலிருந்து எதுவும் புறப்படலாகாது. സാത്താൻ ഈ സഭകളെ തകർക്കുവാൻ ഉപയോഗിക്കുന്ന തന്ത്രങ്ങളാണ് തമ്മിൽ ഭിന്നിപ്പ്, മൂപ്പന്മാർ തമ്മിലടി, സുവിശേഷന്മാർ തമ്മിലടി, വിശ്വാസികളും തമ്മിൽ പോര്, പക്ഷം പിടിച്ച സഭകളിൽ വലിയ പോരാട്ടങ്ങൾ നടക്കുന്നതാണ്. സാത്താന്റെ തേർവാഴ്ചയാണ് അങ്ങനെയുള്ള സഭകളിൽ. இப்படிப்பட்ட சபைகளிலே இருக்கக்கூடிய பிரிவினைகளுடைய பிரச்சனையுடைய காரணம் என்னவென்றால் சாத்தான் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்களிலே முதன்மையாக இருப்பது மூப்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு போராட்டமான நிலைமைகள், விசுவாசிகள் மத்தியிலே ஊழியர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய போராட்டமும் பிரிவினைகளும் பட்சபாதமாக இருக்கின்றது. അത് ഇല്ലാതെയാക്കുവാൻ എല്ലാ വിശ്വാസികൾക്കും എല്ലാ സഹോദരി സഹോദരന്മാർക്കും ഉത്തരവാദിത്വം ഉണ്ട് എന്ന് ഉറപ്പിച്ചും ആഴമായി നാം മനസ്സിലാക്കേണ്ട വസ്തുതയാണ്. அதை இல்லாமல் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்குவதற்கு இருக்கக்கூடிய பொறுப்பு எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டு என்பதை மிக ஆழமாக நம் மனதிலே பதிக்க வேண்டும். സഭയുടെ ഭദ്രത നമുക്ക് എല്ലാവർക്കും ഉത്തരവാദിത്വമാണ്. ദൈവം നമ്മെ ചോദ്യം ചെയ്യും. இங்கே சபையினுடைய பத்திரத்தன்மை குறித்து எல்லா நபர்களுக்கும் அதற்கு பொறுப்புண்டு. தேவன் தாமே அதை குறித்து கேள்வி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். രണ്ടാമത് സാത്താൻ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇടപെടുന്നത് നമ്മുടെ ശരീരമാണ്. இரண்டாவதாக சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பிரவேசித்து செயல்படுவது நம்முடைய சரீரமாக இருக்கின்றது. അത് അപ്പോസ്തലനായ പൗലോസ് 1 കൊരിന്തി 3:16 പറയുന്നു. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து 1 கொரிந்தியர் 3:16 குறிப்பிட்டு எழுதுகிறார். എന്താണ് പറയുന്നത്? നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ മന്ദിരം,
ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നു. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களாம். നോക്കുക, നമ്മുടെ ശരീരത്തിന്റെ ഇമ്പോർട്ടന്റ് പൗലോസ് അവിടെ വ്യക്തമാക്കുക. நம்முடைய சரீரத்தினுடைய முக்கியத்தன்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறதை பாருங்கள். ആകയാൽ നിങ്ങളുടെ ശരീരം കൊണ്ട് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവീൻ. ஆகையால் உங்களுடைய சரீரத்தை கொண்டு தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்கிறார். നോക്കുക, നമ്മുടെ ഈ ശരീരം നാം എങ്ങും വില കൊടുത്ത് വാങ്ങിച്ചതല്ല. நாம் இருக்கக்கூடிய இந்த சரீரமானது நாம் ஒருபோதும் விலை கொடுத்து வாங்கியதல்ல. നാം ജനിച്ചപ്പോൾ നാം അറിയാതെയാണ് ജനിക്കുന്നത്. நாம் பிறந்த பொழுது நாம் அறியாமலே தான் பிறக்கின்றோம். നാം മരിക്കുമ്പോഴും നാം അറിയാതെയാണ് ഇവിടുന്ന് പോകുന്നത്. நாம் இறந்து போகும் பொழுது நாம் அறியாமலே தான் இறந்து கொண்டு போகப்படுகிறோம். ഇതിനിടയിലാണ് നമുക്ക് ഈ ശരീരം കൊണ്ട് നടക്കേണ്ടത്. இதற்கு இடைப்பட்ட நாட்களில் தான் நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தி நாம் வாழ்ந்து நடந்து வருகின்றோம். ആരോ ഒരാൾ തന്ന ശരീരം, யாரோ ஒருவர் நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய சரீரம், ആരോ ഒരാൾ എടുത്തുകൊണ്ട് പോകുന്ന ശരീരം, யாரோ ஒருவர் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சரீரம் இது. ആ ആരോ ഒരാൾ എന്ന് പറയുന്നത് ദൈവമാണ്, ദൈവത്തിന്റെ ശരീരമാണ്. ആ ശരീരത്തിൽ ദൈവം തന്റെ ആത്മാവിനെ നിക്ഷേപിച്ചിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് നമ്മുടെ ശരീരത്തെ എടുത്ത് നാം വിളയാടാൻ പാടില്ല. யாரோ ஒருவர் என்று சொல்லப்படும் பொழுது தேவன் தாமே நமக்கென்று கொடுத்திருக்கின்ற இந்த சரீரத்தை கர்த்தர் தாமே மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவன் தந்திருக்கின்ற இந்த சரீரத்தை மிகவும் கவனத்தோடும் கருத்தோடும் செயல்படுத்த உபயோகிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். റോമാലേഖനം 12:1 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கின்றோம். നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയും ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള യാഗമായി സമർപ്പിപ്പീൻ. உங்களுடைய சரீரத்தை நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ഈ സമർപ്പിക്കുവാൻ നിങ്ങളെ തടസ്സപ്പെടുത്തുന്നവനാണ് സാത്താൻ. இந்த சமர்ப்பிப்பதற்கு உங்களுக்கு தடையாக நிற்கக்கூடியவன் தான் சாத்தான். ജീവിതത്തിൽ എന്തെങ്കിലും കൊണ്ട് കാട്ടിക്കൂട്ടും. வாழ்க்கையில எதையாவது ஒன்றை உங்களுக்கு காண்பித்து தருவான். നിങ്ങളുടെ ധനപരമായ കാര്യത്തിൽ, உங்களுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடியவைகளிலே, മറ്റു സഹോദരി സഹോദരന്മാരുള്ള ബന്ധത്തിൽ, மற்ற சகோதர சகோதரிகளோடு இருக்கக்கூடிய உறவிலே, കുടുംബപരമായ ബന്ധത്തിൽ, குடும்பத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய உறவின் மத்தியிலே, നിങ്ങളുടെ ജോലിയോടുള്ള ബന്ധത്തിൽ, உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய உறவிலே, ഏതെങ്കിലും തരത്തിൽ ஏதாவது ஒரு வகையிலே നിന്നെ മനസാക്ഷിയെ കുത്തുന്നതായിരിക്കുന്ന ഒരു പ്രവൃത്തി സാത്താൻ നിങ്ങളെ പ്രേരിപ്പിച്ചു ചെയ്യും. உங்களுடைய மனசாட்சியை உருவ குத்தக்கூடியதாக இருக்கின்ற ஏதாவது ஒரு செயலை நிச்சயம் சாத்தான் செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பான். അതിന് തടസ്സമായിട്ട് അങ്ങനെ സാത്താൻ ചെയ്യുമ്പോൾ നിന്റെ ക്രിസ്തീയ ജീവിതം തളരുകയാണ്. அதுவே தடையாக மாறி உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது அதன் பின்பதாக ஒரு தடையாக தகர்ந்து போகக்கூடிய நிலைமைக்குள் பிரவேசிக்கும். സഭയിലുള്ളവർ കണ്ടുപിടിച്ചെന്ന് വരികയില്ല. சபையில் இருப்பவர்கள் அதனை கண்டுபிடித்தார்கள் என்பது இல்லாமல் இருக்கலாம். നിങ്ങളുടെ ഭാര്യയോ ഭർത്താവോ അത് അറിഞ്ഞെന്ന് വരികയില്ല. உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ அது தெரியாமல் இருக்கலாம். ഇത് നിങ്ങൾ അറിഞ്ഞിരിക്കെ നിങ്ങളെ തളർത്തും, നിങ്ങളുടെ ആത്മാവിനെ തളർത്തും. அது நீங்கள் அறிந்திருக்க அது உங்களுடைய ஆவியை அது தகர்த்து தளர்ந்து போகக்கூடியவர்களாக மாற்றிப்படும். നിങ്ങളിൽ നിക്ഷിപ്തമായിരിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ് ദുഃഖിക്കും. உங்களுக்குள்ளாய் வாசம் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். ഇതാണ് സാത്താന് വേണ്ടത്. இதுதான் சாத்தானுக்கும் தேவை. 1 കൊരിന്ത്യർ 6:18 നാം വായിക്കുന്നു. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ദുർനടപ്പുകാരനോ സ്വന്തം ശരീരത്തിന് വിരോധമായി പാപം ചെയ്യുന്നു. எங்கே அசுத்தமானதை நடப்பிக்கின்ற வேசித்தனம் செய்கின்றவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ദുർനടപ്പ് ഇന്ന് റാമ്പൻഡായിട്ട് പല സ്ഥലങ്ങളിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. வேசித்தனம் என்பது இன்றைக்கும் அநேக இடங்களிலே தலைவிரித்தாடி செயல்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. സഭകളിൽ, കുടുംബങ്ങളിൽ, സൊസൈറ്റികളിലെല്ലാം ദുർനടപ്പ് ധാരാളമുണ്ട്. சபைகளிலும் சமுதாயத்திலும் குடும்பங்கள் மத்தியிலும் இந்த வேசித்தனம் என்பது அதிகமாய் தலைவிரித்தாடுகின்றது. അത് കുടുംബജീവിതത്തിലും വ്യക്തി ജീവിതത്തിലും തകർക്കുന്ന ഒരു വിഷയമാണ് ദുർനടപ്പ് എന്നുള്ളതായിരിക്കുന്ന വസ്തുത. இந்த வேசித்தனம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அதிகமாய் தகர்த்து போடக்கூடிய ஒன்றாக இந்த நாட்களில் இருக்கிறது. ശരീരത്തെ നാം ദുർവിനിയോഗം ചെയ്യുമ്പോൾ, நம்முடைய சரீரத்தை நாம் தவறாக துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது, നമ്മുടെ ശരീരത്തിന് വിരോധമായി നാം പാപം ചെയ്യുന്നു. நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாக நாம் பாவம் செய்கின்றோம். അങ്ങനെ പാപം ചെയ്യുമ്പോൾ ശരീരത്തിന്റെ ഉടമസ്ഥനായിരിക്കുന്ന ദൈവം നമ്മെ ക്വസ്റ്റ്യൻ ചെയ്യും, നമ്മളെ ഇല്ലാതാക്കി കളയും. இவ்வண்ணமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த சரீரத்திற்கு உடமையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அதற்கென்று கேள்வி கேட்கக்கூடியவராக மாறி பின்பதாக நம்ம இல்லாமல் ஆக்கி போடுவார். നമ്മുടെ ശരീരം സൂക്ഷിക്കണം. நம்முடைய சரீரத்தை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். നമ്മുടെ ശരീരത്തിന് നമ്മുടെ വസ്ത്രധാരണ, நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற நம்முடைய உடை அலங்காரம், നമ്മുടെ പെരുമാറ്റങ്ങൾ, நம்முடைய நடவடிக்கைகள், നമ്മുടെ നോട്ടങ്ങൾ, நம்முடைய பார்வைகள், നമ്മ പോകുന്ന സ്ഥലങ്ങൾ, நாம் പോகக்கூடிய இடங்கள், നാം മറ്റുള്ളവരെ എങ്ങനെ, അല്ലെങ്കിൽ മറ്റുള്ളവരുടെ സന്നിധിയിൽ നാം എത്രമാത്രം മാന്യതയുള്ളവരായി നമ്മെ തന്നെ പ്രകടിപ്പിക്കുവാൻ അവിടെ പ്രത്യക്ഷമാകുവാൻ നാം നമ്മെ തന്നെ ഒരുക്കി കൊണ്ടുപോകേണ്ട ആവശ്യമുണ്ട്. பிறர் மத்தியிலே நாம் எவ்வளவாய் நாம் செயல்படுகின்றோம், நடக்கின்றோம், பாவிக்கின்றோம் என்பதை குறித்தும் நாம் மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். ആരോഗ്യമുള്ള ശരീരമായിരിക്കേണ്ടതാണ് നാം. அது ஆரோக்கியமுள்ள ஒரு சரீரமாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ധാരാളം വിഷയങ്ങൾ അതിനെക്കുറിച്ച് പ്രാക്ടിക്കലായിട്ട് പറയാനുണ്ടെങ്കിലും പറയുന്നില്ല. அதை குறித்து நடைமுறையாக அநேக விஷயங்களை சொல்வதற்கு இருந்தாலும் அதை குறித்து நான் சொல்ல போவதில்லை. നമ്മുടെ ഭക്ഷണ രീതികള്, நாம் நம்முடைய உணவு முறைகள், നമ്മുടെ എല്ലാ വിധമായിരിക്കുന്ന ഭാവങ്ങളും ജീവിതത്തിലെ എല്ലാ കാര്യത്തിലും ഒരു ദൈവിക പുരുഷൻ എന്നുള്ള നിലയിൽ നാം
നാം നമ്മെ തന്നെ നിയന്ത്രിക്കേണ്ടതുണ്ട്. நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லா பகுதிகளிலுமாக ஒரு தேவ மனுஷன் என்ற சூழ்நிலையிலே அதற்கேற்ற வண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். മൂന്നാമതായിട്ട് ജീവിത വഴികൾ, மூன்றாவதாக வாழ்க்கையினுடைய வழிகள், walks of life. வாழ்க்கையினுடைய வழிகள் அல்லது பாதைகள். നല്ല മര്യാദയുള്ള സദാചാര ജീവിതം, நம்முடைய நல்ல முறையில் மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை முறை അത് പലപ്പോഴും പല സന്ദർഭങ്ങളിൽ ഇല്ലാതെ പോകുന്നുണ്ട് വിശ്വാസികളുടെ ജീവിതത്തിൽ. அநேக நேரத்திலே விசுவாசிகள் வாழ்க்கையிலே இது காணப்படாமலேயே போய்விடுகின்றது. 1 കൊരിന്ത്യർ 5:11 ഒരു വാക്യം പൗലോസ് പറയുന്നുണ്ട്. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். പൗലോസ് അല്പം കടന്നാണ് ആ വാക്യം എഴുതിയിരിക്കുന്നത്. அப்போஸ்தலனாகிய பவுல் அதனை சற்று ஒரு எல்லை தாண்டி அதனை எழுதக்கூடியதை நாம் பார்க்க முடியும். എന്നാൽ സഹോദരൻ എന്ന് വേർപെട്ട ഒരുവൻ ദുർനടപ്പുകാരനോ അത്യാഗ്രഹിയോ വിഗ്രഹാരാധിയോ വാവിഷ്ഠാനക്കാരനോ മദ്യപനോ പിടിച്ചുപറിക്കാരനോ ആകുന്നുവെങ്കിൽ അവനോട് സംസർഗം അരുത്, അങ്ങനെയുള്ളവനോടുകൂടെ ഭക്ഷണം കഴിക്കുക പോലും അരുത് എന്നത്രേ ഞാൻ നിങ്ങൾക്ക് എഴുതുന്നത്. சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரகாராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ഇന്ന് ഈ പറഞ്ഞ വിഷയങ്ങളെല്ലാം இங்கே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அனைத்துமே പിശാചിന്റെ അധീനതയിൽ നിന്ന് ഉണ്ടാകുന്ന സന്ദർഭങ്ങളാണ്. இங்கே பிசாசினுடைய ஆதிக்கத்தினாலே உண்டாகக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கின்றது. ഒരു വിശ്വാസി രക്ഷിക്കപ്പെടുമ്പോൾ ഇതെല്ലാം ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിച്ചുകൊണ്ടല്ല നടക്കുന്നത്. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படும் பொழுது இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவன் செயல்படுவதில்லை. തന്റെ ജീവിതചര്യയുടെ ജീവിതത്തിൽ പല സന്ദർഭങ്ങളിലായിട്ട് സാത്താൻ കണികൾ വെച്ച് നമ്മെ അമ്പെയ്ത് വീഴ്ത്തുകയാണ് അവൻ ചെയ്യാറ്. வாழ்க்கையினுடைய பாதையிலே சாத்தானவன் போகும் பொழுது அங்கு அதிக விதமான இருக்கின்ற கண்ணிகளை வைத்து நம்மை அம்பெய்து நம்மை வீழ்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். അങ്ങനെ ചെയ്യുന്നവരോട് എന്ത് ചെയ്യണം? அப்படி செய்பவர்களோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? സംസർഗം അരുത്. நாம் கலந்திருக்கவும் கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. ഇന്ന് സഭകളിൽ അത് പ്രസംഗിക്കാൻ അനുവാദമില്ല. இன்றைக்கு சபைகளிலே இதனை பிரசங்கிப்பதற்கு அனுமதி இல்லை. സംസർഗം അരുത് എന്ന് നാം പറയാൻ പാടില്ല. அவனோட கலந்திருக்க கூடாது என்று சொல்வதற்கான அனுமதி இன்றைக்கு சபைகளிலே இல்லை. പൗലോസ് അതിനൊക്കെ കടന്നു തന്നെ അവനോട് കൂടെ ഭക്ഷണം പോലും കഴിക്കരുത്. பவுல் இன்னும் சற்று மேலோக்கி அவர் சென்று அவனோட புசிக்கவும் கூடாது என்று சொல்கிறார். ഞാനൊരു ഉദാഹരണം പറയട്ടെ. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். നമ്മുടെ സഭകളിൽ ഇന്ന് പലയിടത്തും ഡൈവോഴ്സ് കേസുകൾ ഒത്തിരി നടന്നിട്ടുണ്ട്. நம்முடைய சபைகள் மத்தியிலே அநேகமாக இன்றைக்கும் கூட விவாகரத்துகள் நடைபெறுகின்றது நாம் பார்த்திருக்கிறோம். அது உள்ளതാണ് இல்லைன்னொന്നും ആരും പറയണ്ട, എനിക്ക് വ്യക്തമായിട്ട് അറിയാവുന്നതാണ്. அது இருக்கின்ற விஷயம்தான், இல்லை என்று சொல்லி ஒருவரும் அதை மறுப்பு தெரிவிக்கவே இயலாது. ഡൈവോഴ്സിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്നവരുമുണ്ട്. இங்கே விவாகரத்துக்கென்றும் காத்திருப்பவர்களும் உண்டு. ഡൈവോഴ്സ് ആയവര് ഡൈവോഴ്സികൾ പോയി കല്യാണം കഴിക്കുന്നുണ്ട്. விவாகரத்து ஆனவர்கள் இங்கே மற்ற விவாகரத்து ஆனவர்களும் சென்று இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். അതിന് സഹായകമായി ഇന്ന് സഭാ വിശ്വാസികൾ കൂട്ടുനിൽക്കുന്നതായും അറിവുണ്ട്. அதற்கு உதவியாக அதற்கு ஒத்துழைத்து சபை விசுவாசிகளும் அதற்கு இணைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறதையும் பார்க்கிறேன். വേദപുസ്തക അടിസ്ഥാനത്തിൽ ഡൈവോഴ്സ് ഇല്ല. வேத புத்தகத்தின் அடிப்படையிலே விவாகரத்து என்பது இல்லை. വിവാഹം ചെയ്തവർക്ക് ഡൈവോഴ്സ് വേദപുസ്തകം അനുവദിച്ചിട്ടില്ല. திருமணம் செய்தவர்கள் விவாகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு வேத புத்தகம் அனுமதி தருவதில்லை. നമ്മുടെ സഭയെ അത് തന്നെയാണ് വിശ്വസിക്കുന്നതാണ്. நம்முடைய சபையும் கூட அதைத்தான் விசுவாசிக்கிறது என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். എന്നാൽ ഡൈവോഴ്സികൾ പോയി കല്യാണം കഴിക്കാനും അവർ കല്യാണങ്ങൾ ഏർപ്പാടാക്കുകയും ചെയ്യുകയാണ്. ஆனால் திருமண விவாகரத்தானவர்கள் அவர்கள் சென்று மீண்டுமாக மறுதிருமணம் செய்வதையும் பார்க்கிறோம். ഇതിന് ഉത്തരവാദിത്വം ആരും എടുക്കുകയില്ല. இதனுடைய பொறுப்பை ஒருவரும் எதுக்கு எடுக்க போவதில்லை. എന്നാൽ ആ കല്യാണത്തിന് വിളിച്ചാൽ അവർ പോകും. ஆனால் அவர்கள் திருமணத்திற்கு அழைத்தால் போவார்கள், സംബന്ധിക്കും, அவர்கள் பங்கு பெறுவார்கள், അവരുമായിട്ട് സംസർഗത്തിലായിരിക്കും, அவர்களோடு கூட சேர்ந்து சம்பந்தம் கலப்பார்கள். ഞാൻ എന്തിനാണ് ഇത് പറയുന്നത്? நான் ஏன் இதனை சொல்கிறேன்? വേദപുസ്തകം എത്ര ഖണ്ഡിതമായി ചില കാര്യങ്ങൾ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്ന നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തെ ശക്തിപ്പെടുത്താനായിട്ടുള്ള വിഷയങ്ങളാണ് ഈ സംസാരിക്കുന്നത്. இவைகள் அனைத்துமே வேத புத்தகம் எவ்வளவு அதிகமாக கண்டித்து உணர்த்தக்கூடியவர்களாக இருக்கின்றது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலப்படுத்தக்கூடிய விஷயங்களாக அதனை வேதம் எழுதி வைத்திருக்கின்றது. ഇവിടെ അങ്ങനെ പേരുകെട്ടവരുടെ കൂടെ അവനോടുകൂടെ സംസർഗം വരുത്, അവനോടുകൂടെ ഭക്ഷണം പോലും കഴിക്കരുത്, ഒരു സഹകരണവും അവനുമായിട്ട് വേണ്ട എന്ന് ഒരു വിശ്വാസി തീരുമാനിക്കാനുള്ള ചങ്കൂറ്റം ഇന്ന് നമ്മുടെ ഹൃദയങ്ങളിൽ, നമ്മുടെ സഭകളിൽ, നമ്മുടെ കുടുംബങ്ങളിൽ ഇല്ല എന്നുള്ള ഒരു ദുഃഖവാർത്ത വളരെ ദുഃഖത്തോടെ ഞാൻ പറയുകയാണ്. அப்படிப்பட்ட நபர்களோட கூட நற்சாட்சி கெட்டிருக்கக்கூடிய நபர்களோட கூட நாம் கலந்திருக்கவும் கூடாது, புசிக்கவும் கூடாது என்று வேத புத்தகம் தெளிவாக சொல்லப்படும் பொழுது அதனோட கூட இணைந்து செயல்படக்கூடிய முறையில் இருப்பவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய சபைகளிலே மிகவும் துக்ககரமாகவே இருக்கின்றது. ഒരു കാലത്ത് കേരളത്തിൽ ബ്രദറൻകാരെ അറിയപ്പെട്ടിരുന്നത് വേർപാടുകാർ എന്നാണ്. ஒரு காலகட்டங்களிலே பிரதரன் சபையை கேரளத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட சபையார் என்றுதான் அவர்கள் அழைப்பதுண்டு. எக்ஸிஸ்டிங் ആയിട്ടുള്ള സഭാ വിഭാഗത്തിൽ നിന്ന് വേർപെട്ടവർ എന്നാണ് പറയുന്നത്. சிலர் அதனை குறிப்பிட்டு சொல்வது இப்பொழுது இருக்கக்கூடிய சபைகள் மத்தியிலிருந்து பிரிந்து வேறு சபையாக இருப்பவர்கள் என்று சொல்வார்கள். അവർ ലൗകികമായ പല കാര്യങ്ങളിൽ നിന്നും വേർപെട്ടവരാണ്. அவர்கள் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய காரியங்களில் அநேகவைகளிலிருந்து அவர்கள் பிரிந்து வாழ்ந்திருந்தவர்கள். അവർ മഹാഭക്തന്മാരായിരുന്നു. அவர்கள் மகாபக்தியுள்ளவர்களாக ஜீவித்தார்கள். അവരുടെ ഇടയിൽ
യാതൊരു വിധമായിരിക്കുന്ന നിർഭാഗ്യങ്ങള് പേര് പോലും പറയുകയില്ല. அவர்கள் மத்தியில் எவ்விதமான துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற செயலும் கூட அதனுடைய பெயரும் கூட சொல்லப்படவில்லை. എന്നാൽ ജീവിത വഴികളിൽ നമ്മുടെ വോക്സ് ഓഫ് ലൈഫിൽ സാത്താൻ തകർക്കുന്ന സന്ദർഭങ്ങൾ വരുമ്പോൾ നാം ജീവിതത്തിൽ വളരെ കെയർഫുൾ ആയിട്ടിരിക്കണം. வாழ்க்கையினுடைய பாதைகளிலே சாத்தானான் தகர்த்து போடக்கூடிய அநேக சூழல்கள் கடந்து வரும் பொழுது நாம் மிகவும் மிகவும் கவனத்துடன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ഇവിടെ ഒരു വാക്കുകൊണ്ട് വാവിഷ്ഠാനക്കാരൻ എന്ന് പറയുന്നുണ്ട്. இங்கே சொல்லப்படும் பொழுது റെയിലർ, உதாசீனன் അല്ല റെയിലർ വാവിഷ്ഠാനക്കാരൻ, உதாசீனன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ചുമ്മാതെ പോയി விஷயങ്ങൾ സംസാരിക്കുക, சும்மா போய் அப்படியே விஷயங்களை பேசிட்டே வர்றது, പറഞ്ഞു പരത്തുക, அப்படியே தூற்றி திரிகின்றது. അങ്ങനെയുള്ളവരെയും ഈ കൂട്ടത്തിൽ ഉൾപ്പെടുത്തിയിരിക്കുകയാണ്. அப்படிப்பட்டவர்களையும் இந்த கூட்டத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. സഭയിലുള്ള വിശ്വാസികളെയോ മൂപ്പന്മാരെയോ സുവിശേഷനെ കുറിച്ചോ അപവാദം പറയുന്ന ഒരു വ്യക്തിയെ നിങ്ങൾ അപ്പോൾ തന്നെ തടഞ്ഞു നിർത്തി அதில் காரியத்தை ஒரிக்கலும் പ്രോത്സാഹിപ്പിക്കരുത്. இங்கே சபையில் இருக்கின்ற விசுவாசியை குறித்தோ ஊழியர்களை குறித்தோ மூப்பரை குறித்தோ அதிகமாக தூற்றி திரியக்கூடிய நபர்களை நீங்கள் அப்பொழுது பார்த்து உடன் தாமே நீங்கள் அதனை நிறுத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இது புறமே அறிയുന്ന ഒരു விஷயമാണ് വാവിഷ്ഠാനം. இது நம்முடைய உதாசீனனாக வாய் வழியாக நாம் பேசக்கூடிய தூற்றி திரிவதை நாம் வெளிப்புறமாக பார்க்கக்கூடியவைகளாகும். എന്നാൽ ദുർനടപ്പുകാരനോ അത്യാഗ്രഹോ വിഗ്രഹാരാധിയോ എന്ന് പറഞ്ഞാൽ പുറമേ അറിയത്തില്ല. ஆனால் விபச்சாரக்காரனையோ பொருளாசைக்காரனையோ விக்கிரகாராதனைக்காரனையோ பார்த்தால் நாம் வெளிப்புறமாக அது காட்சியளிக்காது. അത് രഹസ്യ ജീവിതത്തിൽ കൊണ്ട് നടക്കാം. அது ரகசிய வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவைகளாகும். പ്രിയമുള്ളവരെ, പുറത്ത് കാണുന്നത് എന്തെങ്കിലും അറിഞ്ഞാൽ ആ കാര്യത്തിൽ നാം ശ്രദ്ധിക്കണം. பிரியமானவர்களே, வெளிப்புறமாக ஏதாவது நமக்கு தென்படும் என்று சொன்னால் அதனை நாம் தடையாக நிற்க வேண்டும். ഒരിക്കലും അതിനെ നാം എൻകറേജ് ചെയ്യരുത്. ஒருபோதும் அதற்கு நாம் உற்சாகம் அளிக்க கூடாது. അതിന് ദൈവത്തോട് ആ കാര്യങ്ങൾ പറഞ്ഞ ആ സഹോദരന് വേണ്ടി അല്ലെ സഹോദരിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. தேவனிடத்தில் அவைகளை நாம் சொல்லி அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்காகவோ நாம் ஜெபிக்க வேண்டும். ഇന്ന് എത്രയോ ആൾക്കാരെ നാം പേര് നാറ്റിക്കുന്നുണ്ട്. இன்றைக்கு எத்தனையோ நபர்களுடைய பெயர்கள் துர்நாற்றம் எடுத்து கிடக்கின்றன. ഒരുത്തിനെ കിട്ടിയ വേറൊരുത്തിനെ കുറിച്ച് ഒരാളെ കുറ്റം പറയുകയാണ്. ஒருத்தன் கிடைச்சிட்டா அவனை குறித்து வேறொரு நபரை குறித்து அவனிடத்திலே அதிகமாக குறை கூறி தூற்றி பேசுவது. ഇവിടെ വേദപുസ്തകത്തിൽ അങ്ങനെ പറയുന്നവരെ അപവാദി എന്ന പിശാചിന് ഒരു പേര് കൊടുത്തിട്ടുണ്ട്. இங்கே இப்படிப்பட்ட நபர்களை வேத புத்தகத்திலே சொல்லும் பொழுது குற்றம் சுமத்துவன் என்றுதான் சாத்தானுடைய பெயரிட்டு சொல்லப்படுகின்றது. குற்றம் சாட்டுகிறவன் என்ற பெயரிட்டு. പുസ്തകം 12:10 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இது சொல்லப்படுகின்றது. അവന്റെ ജോലി എന്താണെന്ന് വെച്ചാൽ ദൈവത്തിന്റെ അടുത്ത് പോയി ഒരു വിശ്വാസിയെ കുറിച്ച് കുറ്റം പറയുക. அவனுடைய வேலை என்ன? தேவனிடத்திலே சென்று ஒரு விசுவாசியை குறித்து அவன் குற்றம் சொல்லுவது. നല്ലൊരു മിനിസ്ട്രി ചെയ്യുന്ന ഒരു സഹോദരനോ നല്ലവണ്ണം സഭയെ ഭരിക്കുന്ന ഒരു സഹോദരനോ മൂപ്പനെ കുറിച്ചോ ചെന്ന് ദൈവത്തിന്റെ അടുത്ത് എന്ന് പറയാണ്, നോക്ക്, അദ്ദേഹം നീ വലിയ ആളായിട്ട് വെച്ചിരിക്കുന്നത് ജോബിനോട് പറഞ്ഞതുപോലെ തന്നെ നമ്മെ കുറിച്ച് അപവാദം അക്യൂസറാണ് നമുക്ക് മേലെ ഉണ്ട് എന്ന് നാം മറന്നു പോകരുത്. നമ്മുടെ അടുത്തല്ല, ഹൈക്കമാൻഡിന്റെ അടുത്താണ് പോയി கம்ப்ளைண்ட் ചെയ്യുന്നത്. நல்ல முறையிலே ஊழியம் செய்யக்கூடிய ஊழியரை பார்த்தோ அல்லது மூப்பர்களை பார்த்தோ அல்லது ஒரு நபரை பார்த்தோ நீங்கள் அவரிடத்திலே அங்கே தேவனிடத்திலே சென்று சொல்வது சாத்தான் சொல்கின்ற அதே குற்றச்சாட்டை போலவே பாருங்க எங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லக்கூடியவர்களாக അവന്റെ ഏജൻസികളായിട്ടാണ് ചെറിയ ചെറിയ നമ്മുടെ സഹോദരി സഹോദരന്മാർ മറ്റുള്ളവരെ കുറിച്ച് കുറ്റം പറയുന്നത് എന്ന് നമ്മൾ அந்த சாத்தானுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு நம்முடைய சகோதரரும் சகோதரிகளும் எங்கே இருந்து தூற்றி திரியக்கூடியவர்களாக இருக்கிறோம். മൂന്നാമത്തെ അതേ ജീവിത വഴിയിൽ വരുന്ന നമ്മുടെ കുടുംബവും നമ്മുടെ ഫാമിലിയും അതിൽ വരുന്നതാണ്. அதே நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் அதிலே வருகின்றது. എല്ലാ ദുർനടപ്പ് നിമിത്തവും ഓരോ പുരുഷന് അവനവന്റേതായിരിക്കുന്ന ഭാര്യമാർ ഉണ്ടായിരിക്കട്ടെ എന്ന് പൗലോസ് അനുവദിക്കുന്നുണ്ട്. இங்கே துர்நடப்பு நிமித்தமாக அவனவனுடைய மனைவி என்று ஒருவள் இருக்க கடவுள் என்று வேத புத்தகம். സ്വന്തം ഭാര്യയും സ്വന്തം ഭർത്താവും, அவன் சொந்த மனைவியும் சொந்த புருஷனும் അവർ ശ്രദ്ധിക്കേണ്ട വിഷയം, அவர்கள் கவனித்திருக்க வேண்டிய விஷயம், അവരുടെ രഹസ്യ പ്രാർത്ഥനകൾക്ക് വളരെ പ്രാധാന്യമുണ്ട്. அவருடைய ரகசிய ஜெபங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் உண்டு. ഓരോരുത്തരായി ചെയ്യുന്ന, ഭാര്യ ചെയ്യുന്ന രഹസ്യ പ്രാർത്ഥന, ഭർത്താവ് ചെയ്യുന്ന രഹസ്യ പ്രാർത്ഥന, അതിനു വേണ്ടി അവർ വേർപിരിയുവാൻ അനുവദിച്ചിട്ടുണ്ട്. எங்கே மனைவி தனித்து ஜெபம் செய்வதற்கும் அதே போல கணவன் தனித்து ஜெபம் செய்வதற்கும் வேத புத்தகம் அனுமதி தந்திருக்கின்றது. അല്ലാതെ വേർപിരിയരുത്. இல்லை என்றால் வேறு எந்த வகையிலும் அவர்கள் பிரிந்திருக்க கூடாது. വേർപിരിഞ്ഞാൽ എന്ത് സംഭവിക്കും? பிரிந்திருந்தால் என்ன சம்பவிக்கும்? സാത്താൻ പരീക്ഷിക്കും. சாத்தான் அங்கே அவர்களை சோதிப்பான். നിന്റെ അതീതേന്ദ്രിയ നിമിത്തമാണ് നിങ്ങൾ ഒന്നിച്ചിരിക്കേണ്ട ആവശ്യമില്ല വിവാഹം ചെയ്യുന്നത്. நீங்கள் பாவத்தில் விழாதிருக்கும்படியாகத்தான் நீங்கள் ஒன்றிணைந்து பிரிந்திராமல் வாழ வேண்டும். അത് എഫേസ്യ ലേഖനത്തിൽ നാം വായിക്കുന്നുണ്ട്. அதே நிருபத்திலே நாம் வாசிக்கின்றோம். 5:25 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே എഫേസ്യ ലേഖനം 5:20 ഭർത്താക്കന്മാരെ നിങ്ങളുടെ ഭാര്യമാരെ സ്നേഹിപ്പീൻ.
இங்கே புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள். നിങ്ങൾ ഭാര്യയെ സ്നേഹിക്കാതിരിക്കുവാൻ സാത്താൻ എന്തെങ്കിലും ചെയ്യും. நீங்கள் மனைவியை நேசியாமல் இருப்பதற்கு சாத்தான் எதையாவது செய்வான். അതിന്റെ 22 നാം വായിക്കുന്നു, ഭാര്യമാരെ നിങ്ങളുടെ ഭർത്താക്കന്മാർക്ക് കീഴടങ്ങുവീൻ. அதனுடைய 22வது வசனத்திலே மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். തോൽവിയെ കുറിച്ചല്ല കീഴടങ്ങൽ, തോൽവി അല്ല കീഴടങ്ങൽ. எங்கே கீழ்ப்படிதல் என்பது தோல்வி அல்ல, അവർ അത് സബ്മിഷൻ ആണ്. அது கீழ் அடங்கி இருப்பதா கீழ்ப்பட்டிருப்பதாகும். ரெவரன்ஷியல் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஹஸ்பண்ட். உங்களுடைய கணவனுக்கு ஏதுவாக இருக்கின்ற பயபக்திக்குரிய ஒரு கீழ்ப்படிதலாகும். അതിന്റെ 5:21 നാം ഇന്ന് ക്രിസ്തുവിന്റെ ഭയത്തിൽ അന്യോന്യം കീഴ്പ്പെട്ടിരിക്കണം. அதனுடைய 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் എന്ന് പറഞ്ഞാൽ രണ്ടുപേരും പരാജയപ്പെട്ടിരിക്കുമല്ല. அப்படியானால் இரண்டு பேரும் அங்கே தோல்வி அடைந்திருப்பது என்ற நிலைமை அல்ல. மியூச்சுவல் கன்சிடரேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ആണ്. இங்கே ஒருவருக்கொருவரையும் நீங்கள் நிதானித்து பார்த்து அங்கே மதிப்பை கொடுப்பதும் அர்த்தமாகும். ഇതിനിടയിൽ സാത്താൻ കയറി പ്രവർത്തിച്ച് இதற்கு இடையிலே சாத்தான் பிரவேசித்து செயல்பட்டு ഭാര്യയും ഭർത്താവും തമ്മിൽ വലിയ ഫ്രിക്ഷനാണ്. கணவனுக்கும் மனைவிக்கும் அதிகமான ஒரு நெருடலை உண்டாக்குகின்றான். തമ്മിൽ സ്നേഹമില്ല, இருவருக்கும் அன்பில்லை, തമ്മിൽ கீழ்வழக்கமிല്ല, இருவருக்கும் ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய கீழ்ப்பட்டிருப்பதில்லை, അവർ തമ്മിൽ പറ്റിച്ചേരത്തില്ല, இருவரும் சேர்ந்திருப்பதில்லை. കുടുംബത്തിൽ ഭിന്നിപ്പാണ് അവർ ഉണ്ടാകുന്നത്. இங்கே குடும்பத்திலே பிரிவினை தான் காணப்படுகின்றது. സാത്താൻ തന്ത്രപരമായി കുടുംബത്തിൽ കയറും. சாத்தான் தந்திரமாக குடும்பத்திலே பிரவேசிப்பான். ഒരു കാര്യം ശ്രദ്ധിക്കുക, ஒன்றை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். ജീവിതത്തിലെ ഏതെങ്കിലും ഒരു ചെറിയ കാര്യത്തിൽ നിങ്ങൾ സാത്താന് സ്ഥാനം കൊടുത്തു പോയെങ്കിൽ, வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் சாத்தானுக்கென்று கொடுத்திருப்பீர்கள் என்றால் അവന്റെ നിന്റെ വീട്ടിൽ നിന്റെ കുടുംബത്തിൽ അവൻ കുടിൽ കെട്ടും. அவன் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திலே அவன் குடிசையை போட்டுருவான். അവൻ ഒരിക്കൽ കുടിൽ കെട്ടിയാൽ, அவன் ஒரு முறை குடிசை கட்டிவிட்டால் അവനെ ഇറക്കുവാൻ കഴിയില്ല. அவனை இறக்கிறதுக்கு முடியாது. ഇറക്കാൻ വലിയ പ്രയാസമാണ്. அவனை வெளியே புறம்பே தள்ளுவதற்கு மிகப்பெரிய கடினப்பட வேண்டும். നിയമങ്ങളില്ല, அங்கே எதற்கென்ற சட்டங்கள் இல்லை. ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട് ഇവിടെ ആവിൻ മിൽക്ക് അവരുടെ ബൂത്തുകള് ഏതെങ്കിലും ഒരു നമ്മുടെ സ്ഥലത്ത് കൊണ്ട് വെച്ചാൽ അവരത് കമ്മീഷൻ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ അവരെ ഇറക്കുവാൻ ഇവിടെ നിയമങ്ങളില്ല. இங்கே நான் கேள்விப்பட்டது என்னென்றால், இங்கே ஆவின் பூத்துகளை அங்கேயுமாக நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் அங்கே ஒரு இடத்துல அவர்கள் வைத்து விட்டால் அந்த இடத்தை விட்டு அங்கே மாற்றுவதற்கு எந்த சட்டமும் இல்லை என்று சொல்லி கேள்விப்பட்டேன். കാരണം അവർ ഭയങ്കര ശക്തി ഉള്ളതായിരിക്കുന്ന ഗവൺമെന്റ് ലെവലിൽ അവർക്ക് പിടിപാടുണ്ട്. ஏனென்றால் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து அதிகமான இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார், உதவி செய்வதற்கு ஏதுவான நபர்கள் இருக்கிறார்கள். നമ്മൾ കേസ് കൊടുക്കോ പോലീസിനെ വിളിക്കോ എന്നാൽ എല്ലാം ചെയ്താൽ തേഞ്ഞു വാഞ്ഞു പോകുക അല്ലാതെ അവരെ അവിടെ നടക്കുവാൻ കഴിയും. அவர்களுக்கு நாம் வழக்கை தொடுத்தாலோ போலீஸ் இடத்துல சென்று நாம் வழக்கை நாம் கொடுத்தாலோ அவர்களை நாம் அகற்ற முடியாது. மாறாக நாம் தான் சென்று சிறைக்குள் போய்விடுவோம். ഇതിനേക്കാൾ ഭയങ്കരമാണ് സാത്താൻ. இதை காட்டிலும் மிக பயங்கரமாக இருக்கக்கூடியவன் தான் சாத்தான். അവൻ ഒരിക്കൽ നമ്മെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ബാധിച്ചു കഴിഞ്ഞാൽ, அவன் ஒருமுறை நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தி விட்டால், പൈശാചികമായ ഏതെങ്കിലും ഒരു തന്ത്രത്തിൽ നമ്മുടെ കുടുംബത്തിൽ എവിടെയെങ്കിലും കയറിയാൽ, பிசாசு கடத்திவிலாக இருக்கின்ற தந்திரங்கள் ஏதாவது வகையில் நம்முடைய குடும்பத்திலே பிரவேசித்து விட்டால், അവൻ കുടികെട്ടി നിന്നെ വലിച്ചെടുത്തുകൊണ്ട് പോകുമെന്നുള്ളത് ഉറപ്പാണ്. அவன் குடிகட்டி அங்கே வீடு கட்டி உள்ளே நம்மை முழுவதுமாக வெளியே எடுத்து செல்வதற்கு நிச்சயம் அது. പറഞ്ഞതാണ് ஆண்டவர் சொன்னது என்ன? പ്രാർത്ഥനയാലും ഉപവാസത്താലും അല്ലാതെ ഈ ജാതി ഒഴിഞ്ഞു പോകുകയില്ല. இங்கே ஜெபத்தாலும் உபவாசத்தாலும் அல்லாமல் வகைப்பட்டிருக்கக்கூடிய பிசாசு வெளியே போகாது. എന്തോ ഒരു ഗംഭീരമായ വചനങ്ങളാണത്. இது எவ்வளவு அதிகமான மதிக்கத்தக்க ஒரு வசனங்களாக இருக்கின்றது. അതുകൊണ്ട് നിങ്ങൾ പിശാചിനെ അണ്ടർ എസ്റ്റിമേറ്റ് ചെയ്യരുത്. ஆகவே நீங்கள் பிசாசை ஒருபோதும் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். നമ്മുടെ ഈ വേദപുസ്തകത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്ന ഈ സ്വഭാവ വിശേഷങ്ങളെ നാം സൂക്ഷിച്ചു മനസ്സിലാക്കേണ്ട കാര്യമാണ്. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்களை குறித்து நாம் மிகவும் கவனித்து பார்த்திருக்க வேண்டும். നാം നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളെ ഒബ്സർവ് ചെയ്യേണ്ട ആവശ്യമുണ്ട്. நாம் நம்முடைய பிள்ளைகளை கவனித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. നാം നമ്മെ തന്നെ ശോധന ചെയ്യേണ്ട ആവശ്യമുണ്ട്. நாம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. വേറൊരാളെ കുറ്റം ചാർത്തുവാൻ അല്ല ഞാൻ ഇത് പറഞ്ഞത്. நான் வேறொருவரை குற்றம் சுமத்துவதற்காக இதனை நான் சொல்லவில்லை. നാം നമ്മളെ തന്നെ ശോധന ചെയ്യണം. நாம் நம்மை நாமே சோதித்து நிதானித்து பார்க்க வேண்டும். സാത്താൻ അതിഗംഭീരനാണ്. சாத்தான் அதிலே ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். ഇവിടെ ധാരാളം കെണിക്കുഴികൾ എന്ന് നാം പറഞ്ഞുകൊണ്ട് സാത്താന്റെ പ്രവർത്തനങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കയറും. இங்கே சாத்தானுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அநேக விதமாக இருக்கின்ற கன்னி குழிகள் படுகுழிகள் அங்கே இருக்கின்றதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 17:25-26 വാക്യങ്ങളിൽ 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 25 27வது வசனத்திலே അവിടെ ദാവീദിന്റെ ജീവിതത്തിന്റെ ആരംഭത്തെ കുറിച്ച് പറയുകയാണ്. தாவீதுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். അവിടെ ഗോലിയാത്തിനെ കൊല്ലുന്നതിനായിട്ട് അതിനാരെങ്കിലും തയ്യാറായാൽ അവൻ എന്തു കൊടുക്കും എന്ന് അവിടെ சவுல் பிரഖ്യാപിക്കുന്നുണ്ട്. கோலியாத்தை கொல்பவனுக்கு என்ன கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே சவுல் அங்கே முன்பதாக பிரகடனம் செய்கிறான். வாக்கியம் முழுவதும் வாக்கியம் சமையலாத்தோடு ഞാൻ പറയാം. அங்கே வாக்கியம் முழுவதுமாக வாசிப்பதற்கு நேரம் இல்லாததினால் முன் சொல்கிறேன். ராஜாவன் அவனை கொல்லுന്നവനെ രാജാവ് മഹാസമ്പന്നനാക്കുകയും அவனை கொல்பவர்களுக்கு ராஜா மிகப்பெரிய சம்பத்தை கொடுப்பதும் തന്റെ മകളെ അവന് കൊടുക്കുകയും
அவனுடைய தம்முடைய குமாரத்தியை கொடுப்பதும் അവന്റെ പിതൃഭവനത്തിന് കരം ഒഴിച്ചു കൊടുക്കുകയും ചെയ്യും. அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். ഒരു ബമ്പർ ഓഫറാണ്. ஒரு பம்பர் ஆஃபர் இது. ഈ ബമ്പർ ഓഫറും കൊണ്ട് ഗോലിയാത്തിനെ കൊല്ലുവാൻ പോയാ അവൻ കൊല്ലാൻ ഒക്കുകയില്ല. இந்த பம்பர் ஆஃபர் வச்சுட்டு ஒருத்தன் கோலியாத்தை கொல்ல வேண்டும் என்று செல்வான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக கொல்ல முடியாது. 1 ശമൂവേൽ 18:14 മുതൽ 16 വരെ വാക്യത്തിൽ ഒരു വാചകം இங்கே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை இருக்கின்ற வசனத்திலே ஒரு வாக்கியத்தை இப்படியாய் நாம் வாசிக்கின்றோம். ദാവീദിനെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. அங்கே தாவீதை குறித்து சொல்லப்படுகின்றது. അവന്റെ എല്ലാ വഴികളിലും വിവേകത്തോടെ നടന്നു, യഹോവ അവനോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு அங்கே கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ദൈവിക ശുശ്രൂഷയ്ക്ക് നീ കുറെ അട്രാക്റ്റീവ് കാണിച്ചത് കൊണ്ട് ആ ശുശ്രൂഷയ്ക്ക് നീ പോകരുത്. இங்கே தெய்வீகமான ஊழியத்திலே ஏதாவது சில ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கின்ற செயலை செய்தது நிமித்தமாக அதற்குள் தயவு செய்து நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம். നിന്നെ ഞാൻ സുവിശേഷകനാക്കാം, നിന്നെ ഞാൻ മൂപ്പനാക്കാം, നിന്നെ ഞാൻ പാതിരിയാക്കാം എന്നൊക്കെയുള്ള ഓഫർ വരുമ്പോൾ വിശ്വാസി പോകരുതല്ല. നീ ദൈവത്തോടു കൂടെ നടക്കുന്നുവെങ്കിൽ, ദൈവം നിന്നോട് കൂടെ ഉണ്ടെങ്കിൽ நீ உத்தேசிക്കുന്ന காரியம் தெய்வம் நினைக்கு தரும். உன்னை நான் ஊழியனாக மாற்றுகிறேன், உன்னை நான் பாதிரியாராக அல்லது உன்னை நான் மூப்பராக மாற்றுகிறேன் என்று ஒருவர் சொல்லி உங்களுக்கு ஏதுவாக சொல்லப்படும் பொழுது தயவாக நீங்கள் அதற்குள் பிரவேசிக்க வேண்டாம். மாறாக நீங்கள் உண்மை முத்தமமாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து நடைபெறும் பொழுது நிச்சயமாக தேவன் அதனை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தாவீது அவന്റെ ദൈവത്തോടുള്ള ഭക്തി കൊണ്ടാണ് അവന് ഗോലിയാത്തിനെ കൊല്ലുവാൻ കഴിഞ്ഞത്. தாவீது தேவனோடு கூட இருந்த அந்த பக்தி நிமித்தமாக அவன் கோலியாத்தை கொன்றான். ദൈവമക്കളെ നാം മനസ്സിലാക്കണം, സാത്താൻ പല പ്രാവശ്യം ഇങ്ങനെ അട്രാക്റ്റീവായിട്ട് തരും. சாத்தான் பல வகைகளில் நமக்கு ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய சில சலுகைகளை இப்படியாக கொடுப்பான். സാത്താൻ കുടുംബങ്ങളെ നശിപ്പിക്കുകയും വ്യക്തികളെ നശിപ്പിക്കുകയും നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തെ തകർക്കുക എന്നുള്ളതാണ് അവന്റെ ഉദ്ദേശം. சாத்தானுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சபை வாழ்க்கையை தகர்த்து போட வேண்டும் என்பதாகும். ഇങ്ങനെയുള്ള സമയങ്ങളിൽ സാത്താൻ നമ്മളെ വല്ലാതെ ഉപദ്രവിക്കും. இப்படிப்பட்ட சம்பவங்களிலே சாத்தான் அதிகமாக நம்மை உபத்திரவப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். അവസാനമായിട്ട് നമ്മുടെ കർത്താവിന്റെ അത്താഴം, இறுதியாக கர்த்தருடைய ராப்போஜனம், ലോർഡ്സ് ടേബിൾ, கர்த்தருடைய பந்தி, പിശാച് ഇടപെടുന്ന ഒരു സ്ഥലമാണത്. பிசாசு செயல்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. ഇവിടെ എന്താണ് 1 കൊരിന്ത്യർ 11:20 നാം എല്ലാ ആഴ്ചയും വായിക്കുന്നതാണ്. எல்லா வாரம் வாசிக்கக்கூடிய 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். ഇവിടെ വായിക്കുന്നത്, നിങ്ങൾ കൂടി വരുമ്പോൾ കർത്താവിന്റെ അത്താഴമല്ല കഴിക്കുന്നത് എന്ന് പറയുന്നു. நீங்கள் இங்கே கூடி வரும் நேரத்திலே கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் ஆசரிக்கிறீர்கள். എന്നാൽ അവിടെ പൗലോസ് വ്യക്തമായിട്ട് പറയുന്നുണ്ട്, നിങ്ങൾ കൂടി വരുമ്പോൾ എന്ത് ചെയ്യണം. 11:24 இங்கே பவுல் ஆனாலும் தெளிவாக சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே കർത്താവ് പറഞ്ഞാണ്, ഇത് നിങ്ങൾക്ക് വേണ്ടി എന്റെ ശരീരം എന്റെ ഓർമ്മയ്ക്കായി ഇത് ചെയ്യുവീൻ എന്ന് പറഞ്ഞു. இது என்னுடைய உங்களுக்காக பிற்கப்படுகிறது என்ற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். അതിന്റെ 11:25 അവൻ പാനപാത്രം എടുത്ത്, ഈ പാനപാത്രം എന്റെ രക്തത്തിന്റെ പുതിയ നിയമമാകുന്നു, ഇത് കുടിക്കുമ്പോഴൊക്കെയും എന്റെ ഓർമ്മയ്ക്കായി ഇത് ചെയ്യുവീൻ. 25வது வசனத்திலே இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். പിന്നെ വരുവോളം ഇത് എപ്പോഴും ചെയ്യണം, ഞാൻ വരവ് വരെയും ഈ മരണത്തെ പ്രസ്താവിക്കുന്നു. நீங்கள் இதனை எந்த நாட்கள் வரைக்கும் செய்ய வேண்டும், நான் வருமளவும் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ഇവിടെ ശരീരം കർത്താവിന്റെ രക്തവും എന്നുള്ള 2 കാര്യങ്ങളോടെ പറയുന്നുണ്ട്. இங்கே சரீரம் கர்த்தருடைய ரத்தம் ஆகிய 2 விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. രണ്ടിലും ഓർമ്മകളുണ്ട്, 2க்கும் நினைவுகள் உண்டு. ഇവിടെ കർത്താവിന്റെ രക്തം എന്ന് പറയുന്നത് അവന്റെ രക്തത്തിലുള്ള പുതിയ നിയമം എന്നവിടെ കർത്താവ് പറഞ്ഞപ്പോൾ പറയുന്നുണ്ട്. இங்கே ரத்தம் என்று சொல்வது கர்த்தருடைய ரத்தத்தினால் ஆகின ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் நினைவுபடுத்துகின்றார். രണ്ടാമതായിട്ട് അവിടെ അവന്റെ ശരീരത്തെ കുറിച്ച് പറയുമ്പോൾ, இரண்டாவதாக அவருடைய சரீரத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது, ഇത് എന്റെ ശരീരം എന്റെ ഓർമ്മയ്ക്കായി ചെയ്യുവീൻ, இதை என்னுடைய சரீரமாக இருக்கின்றது, இது என்னுடைய நினைவு கூறுதலுக்கு ஏதுவாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். 2 വസ്തുക്കൾ അവിടെ വ്യക്തമായിട്ട് അവിടെ പഠിപ്പിക്കുകയാണ്. இங்கே 2 பொருட்கள், 2 வகைகளை மிகவும் தெளிவாக நமக்கு கற்றுத் தருகின்றது. രക്തം നിയമത്തെ ബാധിപ്പിക്കപ്പെടുന്നു, ரத்தம் அந்த உடன்படிக்கை குறிப்பிட்டு நமக்கு சொல்கின்றது. അവന്റെ ശരീരം 2 ഭാഗങ്ങളായിട്ടാണ് നാം വിശ്വാസികൾ മനസ്സിലാക്കേണ്ടത്. அவருடைய சரீரத்தை விசுவாசிகள் 2 வகையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். എന്താണ് കർത്താവിന്റെ ശരീരത്തിന്റെ പ്രത്യേകത? கர்த்தருடைய சரீரத்தினுடைய முக்கியத்தன்மை என்ன? പിശാച് ഈ സ്ഥലങ്ങളിൽ വളരെയധികം ആക്രമണം നടത്താറുണ്ട്. பிசாசு இந்த இடங்களிலே அதிகமாய் ஆக்கிரமித்து செயல்படக்கூடியவனாக இருப்பான். കർത്താവിന്റെ ശരീരത്തെ കുറിച്ച് നാം വ്യക്തമായി മനസ്സിലാക്കണം. கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நாம் மிகவும் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். കർത്താവിനെ കുറിച്ച് പറയുന്നത്, അവൻ ദൈവരൂപത്തിൽ ഇരുന്നവൻ
கர்த்தரை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் தேவ ரூபத்தில் இருந்தவர், അവൻ ദാസരൂപം എടുത്തവൻ, அவர் ஏழ்மை கோலம் எடுத்தவர், മനുഷ്യ സാദൃശ്യത്തിലായവൻ, அங்கே மனுஷ ரூபம் எடுத்தவர், മനുഷ്യനായി വിളങ്ങിയവൻ, மனுஷனாய் காணப்பட்டவர், തന്നെത്താൻ താഴ്ത്തിയവൻ, தன்னைத்தாமே தாழ்த்தியவர், ക്രൂശിലെ മരണത്തോളം താണവൻ, சிலுவை மரணவரைந்தும் தம்மைத்தாமே தாழ்த்தினவர், അനുസരണമുള്ളവൻ, கீழ்ப்படிதல் உள்ளவர், സകലത്തിനും മേലായ നാമം ലഭിച്ചവൻ, சகலத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றுக் கொண்டவர், സ്വർലോകരുടെയും അധോലോകരുടെയും ഭൂലോകരുടെയും മുഴങ്കാലൊക്കെ മടങ്ങുന്നവൻ, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கும்படியாக. ഫിലിപ്പി ലേഖനം 2-ാം അധ്യായത്തിൽ അതിനെ കുറിച്ച് രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. இதெல்லாம் பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. അങ്ങനെയുള്ള ഒരുവന്റെ ശരീരമാണ് ഭൂമിയിൽ വന്നത്. ആ ശരീരത്തെ കുറിച്ചാണ് ഇവിടെ പ്രാരംഭമായി നാം ചിന്തിക്കുന്നത്. அப்படிப்பட்டவருடைய சரீரம் தான் இந்த பூமிக்கு வந்தது. அந்த சரீரத்தினுடைய ஆரம்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். നോക്കുക കർത്താവിന്റെ ശരീരത്തിന്റെ മഹത്വം. பாருங்கள் கர்த்தருடைய சரீரத்தினுடைய மகத்துவத்தை. ഇത്രയും മഹത്വത്തെ കുറിച്ച് നാം വർണ്ണിക്കും, വേദപുസ്തകം വർണ്ണിക്കുമ്പോൾ പിശാച് അത്ര ഗൗരവം അതിന് കൊടുക്കുകയില്ല. இவ்வளவு அதிகமான வர்ணனையை வேத புத்தகம் கர்த்தருடைய சரீரத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது பிசாசு அதற்கு ஏதுவாக இருக்கின்ற முக்கியத்துவத்தை கொடுக்கிறதில்ல. He was in the likeness of man എന്നാണ് പറയുന്നത്. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு என்று வாசிக்கிறோம். അവൻ എന്നാൽ ഒരു കൾട്ട് പറയുന്നുണ്ട് അവന് നമ്മെ പോലെ പാപം ചെയ്യുവാൻ കഴിയുമായിരുന്നു. ஆனால் ஒரு வேத பொருட்டில் இருக்கக்கூடிய சபையார் சொல்கிறார்கள் அவர் நம்மை போல பாவம் செய்வதற்கு ஏதுவான வாய்ப்புண்டு என்று சொல்கிறார்கள். അങ്ങനെയുള്ള ഒരാളല്ല കർത്താവ്. அப்படிப்பட்ட ஒரு நபரல்ல ஆண்டவர். പാപം ചെയ്യുവാൻ കഴിവുള്ള ഒരു ശരീരമായിട്ടല്ല അവൻ വന്നത്. பாவம் செய்வதற்கு സ്വർഗ്ഗത്തിൽ നിന്ന് ദൈവത്തിൽ നിന്ന് തനിയെ പ്രത്യക്ഷപ്പെട്ടവനാണ്. பாவம் செய்வதற்கு ஏதுவான திறன் படைத்தவராக அல்ல ஆண்டவர் இந்த பூமியில வந்தது. அவர் வானத்திலிருந்து தோன்றினவராக இருக்கிறார். എന്താണ് രണ്ടാമത്തെ ഭാഗത്തെ ശരീരം? இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற சரீரம் என்ன? അവിടെ പൗലോസ് പറയുന്നുണ്ട് സഭ അവന്റെ ശരീരമാകുന്നു. இங்கே சபை அவருடைய சரீரமாக இருக்கின்றது. റോമാലേഖനം 12:5 ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே പലതായ നാം ക്രിസ്തുവിൽ ഒരു ശരീരവും എല്ലാവരും തമ്മിൽ അവയവങ്ങളുമാകുന്നു. பலராக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கின்றோம், நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். നോക്കുക കർത്താവിന്റെ ശരീരത്തെ കുറിച്ച് പറയുമ്പോൾ இங்கே கர்த்தருடைய சரீரத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது നമ്മുടെ കൂടിവരവ് നമ്മുടെ സഭകളുടെ പ്രാധാന്യത്തെ കുറിച്ച് മനസ്സിലാക്കുക. நம்முடைய கூடி வருகை நம்முடைய சபையினுடைய முக்கியத்துவம் அங்கே சொல்லப்படுகின்றது. അതുകൊണ്ട് നാം വളരെ ശ്രദ്ധിക്കേണ്ട ആവശ്യമുണ്ട്. ஆகவே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் இங்கே இருக்கின்றது. 1 കൊരിന്ത്യർ 10:14 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே അപ്പം ഒന്നാകൊണ്ട് പലരായ നാം ഒരു ശരീരമാകുന്നു. அப்பம் பெற்கிற நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறோம் அல்லவா? കർത്താവിന്റെ ശരീരമാണ്. ഇവിടെ കൂടിയിരിക്കുന്ന എത്രയോ 50 100 പേരിരുന്നാൽ എല്ലാം കർത്താവിന്റെ ശരീരമാണ്. எங்கேயோ 50 100 நபர்கள் தனிப்பட்ட விதத்திலே கூடி வந்திருந்தாலும் கர்த்தருடைய சரீரமாக நாம் இருக்கின்றோம். ഏക ശരീരമാണ്. இங்கே ஒரே சரீரம் உண்டு. നിങ്ങൾ കർത്താവിന്റെ ശരീരത്തെ കുറിച്ച് വിവേചിക്കുമ്പോൾ நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நீங்கள் நிதானித்து பார்க்கும் பொழுது ഈ വിഷയങ്ങളെല്ലാം നാം വിവേചിച്ചിരിക്കണം. இவைகள் அனைத்துமே நீங்கள் நிதானித்து பார்த்திருக்க வேண்டும். ദൈവത്തെ കർത്താവിന്റെ ശരീരം എന്റെ കൂടിയിരിക്കുന്ന സഹോദരി സഹോദരങ്ങളൊക്കെയും ഒരു ശരീരത്തിന്റെ ഭാഗമാണ്. അവയൊക്കെ ഓരോ അവയവങ്ങളാണ്. നാം അതൊക്കെ മറന്നു കളയാതെ എനിക്ക് എന്റെ കാര്യം ഞാൻ മാത്രം എന്ന് പറഞ്ഞ് നമുക്ക് രക്ഷപ്പെടുവാൻ കഴിയുകയില്ല. നമ്മുടെ കൂട്ടായ്മ ബന്ധം വളരെ വിപുലമാണ്. நம் உடன் இருக்கக்கூடிய சகோதரரும் சகோதரிகளும் இந்த சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டு இது என்னுடையது, இது நான் என்ற ஒரு எண்ணமற்றவர்களாக இருந்து நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கின்றோம் என்ற ஒரு எண்ணம் காணப்பட வேண்டும். കൊലോസ്യർ 1:24 അവന്റെ സഭയായ ശരീരം എന്നവിടെ രേഖപ്പെടുത്തി. கொலோசியர் 1:24 அவருடைய சபையாகிய சரீரம் என்று சொல்லப்படுகின்றது. അതുകൊണ്ട് നാം ഒരു കാര്യം ശ്രദ്ധിക്കണം. ஆகவே நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். കർത്താവിന്റെ ശരീരത്തെ കുറിച്ച് വിവേചിക്കുമ്പോൾ கர்த்தருடைய சரீரத்தை நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது ഈ വിഷയങ്ങളിൽ സാത്താൻ ഡൈല്യൂട്ട് ചെയ്ത് നമ്മുടെ ആരാധന അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ഈ പാവന കർമ്മങ്ങളെ അവൻ ദോഷമാക്കി തീർക്കാറുണ്ട്. சாத்தான் இவைகளிலே புகுந்து எந்த விதத்திலும் இதனுடைய முக்கியத்துவத்தை குலைத்து போடாதபடிக்கு நாம் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். എന്താണ് അവിടെ അയോഗ്യമായ അപ്പം ഭക്ഷിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ? அயோக்கியமாய் அப்பம் பிற்க கூடாது என்று அங்கே சொல்லப்படுவதனுடைய காரணம் என்ன? എന്താണ് അവിടുത്തെ അയോഗ്യത? அங்கே அயோக்கியமானது என்று சொல்வது என்ன? പ്രിയമുള്ളവരെ, കർത്താവിന്റെ ശരീരത്തെ ശരിക്ക് വിവേചിക്കുക എന്നുള്ളതാണ് അവിടുത്തെ യോഗ്യത. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சரீரத்தை சரியான விதத்தில் நிதானித்து பார்ப்பதுதான் யோக்கியமானது. നാം എപ്പോഴാണ് വിവേചിക്കേണ്ടത്? நாம் நிதானித்து பார்ப்பது என்னன்னு நாம் யோசிக்கலாமே. ഇവിടെ ഇരുന്നാണോ വിവേചിക്കേണ്ടത്? நாம் இங்கே இருந்துதான் நிதானித்து பார்க்க வேண்டுமா? മക്കളെ, ഈ ഹോളിൽ വന്ന് വിവേചിക്കരുത് ദൈവത്തെ ഓർത്ത്. பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்து நிதானித்து பார்ப்பது என்பது இந்த அறைக்குள் வந்து அமர்ந்த பின்பதாக அல்ல. തിങ്കളാഴ്ച തൊട്ട് ശനിയാഴ്ച വരെ വിവേചിച്ചുകൊണ്ട് നടക്കണം. திங்கள் முதல் கொண்டு சனிக்கிழமை வரைக்குமாக நாம் நிதானித்து பார்த்து நடக்க வேண்டும். കർത്താവിന്റെ ഒന്നാമത് ഞാൻ പറഞ്ഞ ശരീരം, രണ്ടാമത് പറഞ്ഞ അവന്റെ ശരീരം, ഈ സഭയും അവൻ പ്രത്യക്ഷപ്പെട്ട ശരീരവും നാം വിവേചിച്ചുകൊണ്ട്
കർത്താവിന്റെ അപ്പത്തിൽ നിന്നും പങ്കെടുക്കുവാനാണ് നാം വന്നിരിക്കുന്നത്. நான் முதலாவதாக சொன்ன அவர் பிரத்யட்சமான அந்த சரீரத்தை குறித்தும் இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய சபை என்னும் அந்த சரீரத்தையும் நாம் நினைவு கூர்ந்து அவைகளை நாம் பகுத்தறிந்து நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். നാം അന്യോന്യം പരിശോധിക്കുവാനല്ല അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. நாம் ஒருவருக்கொருவர் நாம் பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற அங்கே சொல்லப்படவில்லை. വ്യക്തിപരമായ പരിശോധനയാണ്. தனிப்பட்ட முறையிலே நாம் அங்கே நிதானித்து பார்க்க வேண்டும். ഇല്ലെങ്കിൽ എന്ത് പറ്റും? இல்லையானால் என்ன நடைபெறும்? അതിൽ പങ്കെടുക്കുന്നവൻ அதிலே பங்கு பெறக்கூடியவர்கள் നീ ശിക്ഷാവിധി തിന്നുകയും കുടിക്കുകയും ചെയ്യുകയാണ്. நீ அந்த சிற்றையை புசிக்கிறதும் குடிக்கிறதுமாக இருப்பாய். സാത്താന് വേണ്ടത് നമുക്ക് ശിക്ഷ വേണമെന്നുള്ളത്. நமக்கு சிற்றை வேண்டும் என்றுதான் சாத்தான் விரும்புகின்றான். ഈ വിവേചനത്തിൽ അഭംഗ് വരുമ്പോൾ നാം இந்த- പങ്കുചേരുമ്പോൾ ദൈവം നമ്മെ ശിക്ഷിക്കും. இந்த நிதானிப்பிலே நாம் தவறு இழைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். വ്യക്തിപരമായുള്ള പാപം, വ്യക്തിപരമായ പാപം, தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பாவம், ദൈവത്തോടുള്ള പാപം, தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம், സഹവിശ്വാസികളോടുള്ള പാപം, சக விசுவாசிகளுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய ഈ பாவம், ഭാഗങ്ങളെല്ലാം വിവേചനത്തിൽ കൊണ്ടുവന്ന് ദൈവസന്നിധിയിൽ പ്രാഗൽഭ്യം പ്രാപിച്ചിട്ട് വേണം ഇതിൽ നിന്ന് പങ്കുകൊള്ളും. இவைகள் அனைத்துமே நாம் நிதானித்து பார்த்துவிட்டு பின்புதான் கர்த்தரிடத்திலே நாம் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு அங்கே வந்து இந்த பாத்திரத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். ഭിന്നതയോടും തർക്കത്തോടും കലഹത്തോടും ക്ഷമിക്കാത്ത വിഷയങ്ങളുമായിട്ട് നാം ഇതിൽ പങ്കുകൂടാൻ പാടില്ല. பின்பு தர்க்கத்தோடும் பிரிவினைகளோடும் மன்னிக்காத இருக்கக்கூடிய குற்றங்களோடும் கூட நாம் இதிலே வந்து இங்கே பங்கு பெறக்கூடாது. വർഗീയതയും സംശയവും വെച്ച് നാം ആരാധിക്കാൻ പാടില്ല. எந்த விதமாக ஒரு சந்தேகத்தை வைத்துக் கொண்டு நாம் இதிலே பங்கு பெறக்கூடாது. 1 പത്രോസ് 5:8 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியே வாசிக்கின்றோம். നിർമ്മതരായിരിപ്പീൻ, ഉണർന്നിരിപ്പീൻ, നിങ്ങളുടെ പ്രതിയോഗിയായ പിശാച് അലറുന്ന സിംഹം പോലെ ആരെ വിഴുങ്ങേണ്ടു എന്ന് ചുറ്റി നടക്കും. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். നോക്കുക, വാക്ക് വിഴുങ്ങുക. விழுங்குவது என்ற வார்த்தை பாருங்கள். വിഴുങ്ങിയാൽ പിന്നെ ഒന്നും അറിയുന്നില്ല. விழுங்கிவிட்டால் அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாது. എക്സിസ്റ്റൻസ് ഇല്ലാതെ പോകും. நாம் இல்லாமல் போய்விடுவோம். സഭ വിശ്വാസിയാണെന്ന് പോലും തോന്നുകയില്ല. இவர் சபை விசுவாசியா என்று கூட தெரியாமல் போய்விடும். അതുകൊണ്ട് നിർമ്മതരായിരിപ്പീൻ, ഉണർന്നിരിപ്പീൻ. அது நிமித்தமாக புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். പിശാച് ചുറ്റിത്തിരിയുകയാണ്. பிசாசு சுற்றி திரிகிறான். അവൻ നമ്മെ വിട്ടുപോകത്തില്ല. அவன் நம்மை விட்டு போவதில்லை. അവൻ നാണം കെട്ടവനാണ്. அவன் வெட்கம் கெட்டவனாகும். എത്ര പ്രാവശ്യം ആട്ടിവിട്ടാലും പോകില്ല. எத்தனை முறை நாம் விரட்டி விட்டாலும் அவன் போக மாட்டான். നാം മുന്നേ കൂടെ ഓടിച്ചു വിട്ടാൽ അവൻ പുറകെ കൂടെ വരും. நாம் முன்னாடி தள்ளி விட்டா அவன் மறுபடியும் பின்னாடி வருவான். പ്രിയമുള്ളവരെ, പ്രിയമാനവர்களே, പ്രാർത്ഥനയാലും ഉപവാസത്താലും അല്ലാതെ ഇവൻ ഒഴിഞ്ഞു പോകുകയില്ല. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் இவன் நம்மை விட்டு ஒளிந்து போக மாட்டான். അവസാനമായി ഒരു വാക്യം കൂടി ഞാൻ വായിക്കുകയാണ്. இறுதியாக ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். Proverbs நீதிமொழிகள் 4:23. 4:23. സകല ജാഗ്രതയോടും കൂടെ നിന്റെ ഹൃദയത്തെ കാത്തുകൊള്ളുക, ജീവന്റെ ഉത്ഭവം അതിൽ നിന്നല്ലോ ആകുന്നത്. சகல காவலோடும் கூட உன் இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ഒന്നുകൂടെ വായിക്കുക ബ്രദർ. மறுபடியும் வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். എന്താണ് അവിടുത്തെ വിഷയം? നമ്മുടെ ഹൃദയമാണ്. அங்கே சொல்லப்படுகின்றது நம்முடைய இருதயமாகும். നമ്മുടെ കൈകാലല്ല, കാലുകളല്ല. நம்முடைய കരങ്ങളോ കാലുകളോ அல்ல. നമ്മുടെ വേറെ യാതൊരു കാര്യവും. நம்முடைய வேற எந்த அவயவங்களும் அல்ல. നമ്മുടെ ഹൃദയ ചിന്തകളാണ്. நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளாகும். നമ്മുടെ ചിന്താമണ്ഡലങ്ങളാണ്. நம்முடைய சிந்தனை மண்டலங்களாகும். പിശാച് എപ്പോഴും കൈകാര്യം ചെയ്യുന്ന മണ്ഡലം അവനെ അവിടെ എപ്പോഴും കാണാം. பிசாசு எப்பொழுதும் செயல்படக்கூடிய ஒரு இடம் என்பது நம்முடைய சிந்தனையாக இருக்கின்றது. കവലയ്ക്ക് ചില ചട്ടമ്പുകൾ എപ്പോഴും ഇരിക്കുന്ന മാതിരി. இங்கே കവലകളിൽ ചട്ടമ്പുകൾ ഇരിക്കുന്ന കാണാമല്ലോ. இங்கே നാൽക്കവലകളില്ല, ചട്ടമ്പുകൾ ഇരിക്കും. ரோடுகளை வந்து சேருந்த ஒரு சாலைகள் வந்து சேரக்கூடிய இடத்துல அங்க எப்பொழுதுமே சண்டை போடுறவங்க இருப்பாங்க. அவரு அப்படியே சண்டை போட, அவருக்கு வேற தொழில் ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு அங்க வேற வேலையே கிடையாது. அவங்களுக்கு சண்டை போடுறது மட்டும்தான் வேலை. അവിടെ എപ്പോഴും കാണും. அவங்க ரவுடிக்கு எப்போதுமே அங்க இருப்பாங்க. எந்த பிரச்சனத்திலும் அவர் தலையிடும். எந்த பிரச்சனையும் அவர்கள் தலையிடுவார்கள். குணமுள்ளது தோஷமாக்கும், தோஷமுள்ளது குணமாக்கும். நல்லதை கெடுப்பாங்க, கெட்டவைகளை அவர் நல்லதாக மாற்றுவார்கள். காசு அடிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இருக்கின்ற நோக்கம் எல்லாமே பணம் சம்பாதிக்கணும். இதுபோல തന്നെ பிசாசின் ஒரே உத்தேசம். இது போலதான் பிசாசுக்கு இருக்கின்றது ஒரே நோக்கமாகும். നമ്മുടെ ഹൃദയത്തെ വൃത്തികേടാക്കി വിടും. நம்முடைய இருதயத்தை தகர்த்து போட வேண்டும், கெடுக்க வேண்டும் என்பதாகும். സകല ജാഗ്രതയോടും കൂടെ നമ്മുടെ ഹൃദയത്തെ കാത്തുകൊള്ളുക, ജീവന്റെ ഉത്ഭവം അതിൽ നിന്നല്ലോ ആകുന്നത്. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ഇനിയുള്ള വിഷയങ്ങൾ ഏതെങ്കിലും സമയങ്ങളിൽ നമുക്ക് ചിന്തിക്കാം. மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களே ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறுமானால் ഈ കേട്ട വചനങ്ങൾ, പിശാചിന് നാം അടിമപ്പെടാതെ നമ്മുടെ ആത്മീയജീവിതത്തെ ത്വരിതപ്പെടുത്തുവാൻ നാം ശ്രദ്ധയുള്ള ജീവിതം നയിക്കുക. பிசாசுக்கு எதுவாக நாம் அடிமைப்படாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவாய் செயல்படுத்துவோம். ഈ സാഹചര്യത്തെ ഒരുക്കി തന്ന പ്രിയപ്പെട്ടവർക്ക് ദൈവനാമത്തിൽ എന്റെ നന്ദി അറിയിക്കുന്നു. കേട്ടിരുന്ന നിങ്ങൾക്കും
ദൈവനാമത്തിൽ എന്നെ നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകളിൽ നിന്ന് വിരമിക്കുന്നു. இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்த சபையானுடைய பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் அதே போல இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவிக்கிறேன். ദൈവനാമം മഹത്വപ്പെടും. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.